Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அன்பின் மறுபெயரம்மா நெஞ்சின் ஆருயிர் ஆறுதலம்மா. அன்பின் மறுபெயரம்மா நெஞ்சின் ஆருயிர் ஆறுதலம்மா. இன்பத் துன்பத்தின் இடைநிலை அம்மா, இன்பத் துன்பத்தின் இடைநிலை அம்மா. ஈந்து மகிழும் இறையே அம்மா, ஈந்து மகிழும் இறையே அம்மா. அன்பின் மறுபெயரம்மா நெஞ்சின் ஆருயிர் ஆறுதலம்மா. அம்மா அம்மா அம்மா. உண்மையின் முழு உருவே அம்மா, உண்மையின் முழு உருவே அம்மா. ஊதி உணர்த்தும் குருவே அம்மா, ஊதி உணர்த்தும் குருவே அம்மா. எதிலும் நிலை பெறும் இயக்கம் அம்மா, எதிலும் நிலை பெறும் இயக்கம் அம்மா. ஏடுகள் காணாத இலக்கியம் அம்மா. அன்பின் மறுபெயரம்மா நெஞ்சின் ஆருயிர் ஆறுதலம்மா. அம்மா அம்மா அம்மா. ஐயமில்லாத அமைதி அம்மா, ஐயமில்லாத அமைதி அம்மா. ஒவ்வொரு சொல்லிலும் உயிரே அம்மா. ஓங்காரம் என்னும் உணர்வே அம்மா, ஓங்காரம் என்னும் உணர்வே அம்மா. அவ்விடம் இவ்விடம் ஆக்கியதம்மா, ஆயுதம் காணாத அதிசயம் அம்மா. அன்பின் மறுபெயரம்மா நெஞ்சின் ஆருயிர் ஆறுதலம்மா. அம்மா அம்மா அம்மா. வணக்கம். ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் பாரதிய வித்யா பவனும் இணைந்து வழங்கும் பெண்மையை போற்றுவோம் தொடர் நிகழ்ச்சியின் 5வது பகுதிக்கு
உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன், பேருவகை எய்துகிறேன். அங்கே இடம் கிடைக்காமல் இங்கே வந்தார்களா, இல்லை இங்கே இடம் கொடுத்ததனால் வந்தார்களா என்ற கேள்வி ஆமாம், அது தெரியும். என்றைக்கும் வருபவர்கள் இன்றைக்கும் வந்திருக்கிறார்கள். பெண்மையை போற்றுவோம் நிகழ்ச்சி அடுத்த மாதத்துடன் ஒரு நிறைவுக்கு வருகிறது, முடிந்து விடுகிறது. அதுக்கப்புறம் பாரதிய வித்யா பவனில் 2 நிகழ்ச்சிகள் தான். ஒன்று காலங்களில் அவன் வசந்தம், இன்னொன்று இசைக்கவியை கேளுங்கள். அடுத்த மாதம் காலங்களில் அவன் வசந்தம் நிகழ்ச்சிக்கு முனைவர் மருது மோகன் என்று ஒருவர் வருகிறார். அவர் முனைவர் பட்டம் வாங்கினது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி ஆய்வுக்காக வாங்கியிருக்கிறார். கண்ணதாசனை கரைத்து குடித்தவர் அவர் வருகிறார். தேதி 18 19 ஒரு ஜெயமோகனும் முத்தையா ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அவங்களுக்கும் 19ஆம் தேதி தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னதுனால 18ஆம் தேதி இருக்கலாம். 25ஆம் தேதி என்னுடைய இசைக்கவியை கேளுங்கள் நிகழ்ச்சி மெயின் ஹாலில் நடக்குது. காரணம், வீரமணி ராஜு என்னோட வரார். அவர் என்னுடைய பாடல்களை தான் பாடுவேன்ட்டு பிடிவாதமாக இருக்கார். 26ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி, திரும்ப அதில் ஏதோ ஒரு குழப்பம். அது 25ஆம் தேதிக்கு ஒரு மதுரையில் இருக்கார். ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆமாம், வந்துடுறேண்ணா. சரி, அதில் ஜூன் 25 இசைக்கவியை கேளுங்கள் நிகழ்ச்சி கட்டாயம் வரணும். நம்ம பாடல்களை அவர் பாடுறது கேட்க நல்லாயிருக்கும். 18 19 காலங்களில் அவன் வசந்தம் தெரியல, அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும், அதை நான் சொல்கிறேன். சரி, நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம நுழைவோம். முதல்ல பெண்மையை வணங்குவோம். நீ கண்ணை திறந்தால் காலை, இமை சற்றே அசைந்தால் ஆடும் சோலை. பராசக்தி கண்ணை திறந்தாதானே எல்லாம். நீ கண்ணை திறந்தால் காலை, இமை சற்றே அசைந்தால் ஆடும் சோலை. சிறு புன்னகை செய்தால் போதும் இந்த புல்வெளி எங்கும் பூத்து குலுங்கும். மண்மீது உன் பதம் பட்டால் அது மாற்றுக்குறையா பொன்னாய் மின்னும். மண்மீது உன் பதம் பட்டால் அது மாற்றுக்குறையா பொன்னாய் மின்னும். மற்ற நீ எதையும் தொட்டால் அது மறுபறுப்பில்லா ஒரு நிலை எட்டும். அது மறுபிறப்பில்லா ஒரு நிலை எட்டும். நீ இதழை திறந்தால் வசந்தம், உன் இளம் சூடாய் வரும் சுவாசகதியில் இனம் புரியாதோர் சுகந்தம். நீ இதயம் எதுவும் நெகிழும் சுரங்கம். பதவிகள் யாவும் பாவம், உன் பதமலர் நிழலை பார்த்தே ஏங்கும். படுத்தது போதும் கண்ணே, இந்த பாரே சிறக்க பனிவிழி திறப்பாய். தன்னை துலக்கிக் கொள்ள தன் படைப்பின் பிழைகளை கழுவிக்கொள்ள. தன்னை துலக்கிக் கொள்ள தன் படைப்பின் பிழைகளை கழுவிக்கொள்ள பெண்ணை படைத்தான் இறைவன். சரியா? தன்னை துலக்கிக் கொள்ள தன் படைப்பின் பிழைகளை கழுவிக்கொள்ள பெண்ணை படைத்தான் இறைவன். அவள் பெரிய விழிகளின் அரிய ஒளியிலே தன்னை அவளே படைத்தாள் என தருக்கம் இழந்தவன் தனிந்து மகிழ்ந்தான். தரிசனம் வேண்டி உன் வாசல் ஓரம் காத்திருக்கின்றான், கண்ணை திறவாய். பூவின் மென்மையும் நீயே, கடலை புரட்டி எடுக்கும் புயலும் நீயே. பூவின் மென்மையும் நீயே, கடலை புரட்டி எடுக்கும் புயலும் நீயே. புத்தியின் மேன்மையும் நீயே, சற்றும் புரியா மழலை புதிரும் நீயே. சாவை தடுத்தவள் நீயே, கால விளிம்பில் சரிந்த இளமை கனவை தடவி கொடுத்தவள் நீயே. அடி தாயே நீயே, தாயே தீயே கண் திறவாயே. பெண்மை இருக்கும் வரைக்கும் இந்த பேதை உலகில் காதல் கவிதை பேச்சும் பாட்டும் இருக்கும். பெண்மை இருக்கும் வரையில் இந்த பேதை உலகில் காதல் கவிதை பேச்சும் பாட்டும் இருக்கும். பெருமைகளுக்கு ஒரு பெருமை இருக்கும். உண்மையில் உயிரொளி இருக்கும். உயிர் உள்ளே உணர்வின் ஊற்றும் இருக்கும். உள்ளதெல்லாம் உன் அருளே, அட உறக்கம் என்னடி உடன் எழுவாயே என்று பராசக்திக்கு ஒரு சுப்பிரபாதம். இன்னைக்கு நம்முடைய பாரத தேசத்தில் வாழ்ந்த 2 மகத்தான பெண்மணிகளை தரிசிக்கலான் இருக்கோம். எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். ஒன்று மகாராஷ்டிரா, இன்னொன்று வங்காளம். அங்கே போயிடுவோம். நேராக பண்டரிபுரத்துக்கு போவோம். அங்கே ஒவ்வொரு நாளுமே விழாக்கோலம். பண்டரிபுரத்தில் சொல்லவே தேவையில்லை. அதில் கார்த்திகை மாதம், அதில் ஏகாதசி வந்தால் எப்படி இருக்கும் பண்டரிபுரம்? அந்த நேரத்தில் கார்த்திகை மாதம் ஏகாதசியில் பாண்டுரங்கன் சந்நிதிக்கு ஒரு குடும்பத்தார் வருகிறார்கள். ஒரு தாயும் தந்தையும் ஒரு சின்ன குழந்தை, சின்ன சிறுமி. அவர்
அவ்வளோ வருகிறார்கள். அவெல்லாம் தரிசனம்லாம் முடிஞ்சு போச்சு, ஊருக்கு திரும்ப வேண்டியது தானே. அந்த சிறுமி வர மாட்டேங்கிறா. நான் இங்கே தான் இருப்பேன், நான் திரும்பி உங்கள் கூட வரமாட்டேன்னு அப்பா அம்மாட்ட அடம் பிடிக்கிறாள் அந்த சின்னஞ்சிறுமி. அப்போ இது என்ன கூத்தா இருக்குன்னு சொல்லி அவங்க என்னென்னோ, குழந்தை தானே இருக்க, பொம்மை வாங்கித்தரேன், பட்டு சொக்கா வாங்கித்தரேன், என்ன வேணா நீ செய், நான் இங்கேருந்து நான் வரமாட்டேன். பலவந்தமாக இழுத்து பார்க்குறாங்க. பெற்றோர்கள் என்ன முயற்சி எடுப்பார்கள் தெரியல உங்களுக்கு, வரமாட்டேன்னு சொல்கிற குழந்தைக்கு. ஆனால் என்ன பண்ணினாலும் அந்த குழந்தை அங்கேருந்து கிளம்ப மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக மறுத்து விடுகிறது. அப்போ ஊர்க்காரர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இந்த வேடிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் பெற்றோர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த பெண் ரொம்ப சின்னஞ்சிறு பெண், அது ஒன்றும் பள்ளிக்கூடத்துக்கு கூட போல எழுத படிக்க தெரியாது. வரமாட்டேன், நான் இங்கேருந்து பாண்டியபுரத்தில் தான் இருப்பேன், பாண்டுரங்கனோட தான் இருப்பேன் அப்படிங்க. அப்படி இருக்கும்போது ஊர் பெரியவர்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த குழந்தை இங்கே விட்டுருமான்றாங்க. இங்கே விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், அதை வளர்த்துக்கிறோம். ஏதோ ஒரு தொடர்பு இருக்கவே தான் இது இவ்வளோ சொல்லுது இந்த குழந்தை. நீங்கள் கொஞ்ச நாள் விட்டு வேணால் வந்து பாருங்கள், அப்போ அது வரேன்னு சொல்லிட்டுனா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு விட்டுட்டு போகிறாங்க. பெற்றோர்கள் எப்படி இருக்கு, விட்டுட்டு தான் போகிறாங்க, ஒரு வழி இல்லைன்ட்டு. நீங்கள் எப்படி ஒரு மாடு ஒரு சேவல் இதை நேர்ந்து விட்டுடுவீங்களோ அது மாதிரி இந்த பாண்டுரங்கனுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி விட்டுட்டு அந்த பெற்றோர்கள் ஒரு மாதிரி குழப்பத்தோடும் குற்ற உணர்வோடும் கூச்சத்தோடும் திரும்பி செல்லுகிறார்கள். அப்போ ஊர் பெரியவர்கள் வந்து, உன் பேர் என்னம்மான்னு கேட்குறாங்க. ஜனாபாய் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஜனாபாயினுடைய கதையை பார்ப்போம் சுருக்கமாக. ஜனாபாய் என்று அந்த குழந்தை சொல்கிறது. நீ வந்து பெற்றோர்களை விட்டு இருக்கியே, உனக்கு வருத்தமா இல்லையே? இல்லையே, பெற்றோர்களை விட்டு இல்லையே நான் அப்படிங்க. இல்லைம்மா, இப்போ தானே அவங்க போனாங்க. இல்லை, அவர்கள் வந்து காரண பெற்றோர், பயாலாஜிக்கல் பேரண்ட்ஸ். என் பெற்றோர்கள் இங்கே இருக்காங்களே அப்படின்னு அந்த சின்னஞ்சிறுமி காமிச்சு பாடுதான். அன்னை ருக்குமாய் தந்தை பாண்டுரங்கன், அன்னை ருக்குமாய் தந்தை பாண்டுரங்கன், அலைந்தேன் எங்கோ அடைந்தேன் இன்றே அப்படின்னு தான். அப்போ ஊருனா பண்டரிபுரம், முகவரி பாண்டுரங்கன் பாதம். ஊர் பண்டரிபுரம், முகவரி பாண்டுரங்கன் பாதம். பணியே என் கடன் பாடுவதே தவம், பணியே என் கடன் பாடுவதே தவம். அன்னை ருக்குமாய் தந்தை பாண்டுரங்கன், அலைந்தேன் எங்கோ அடைந்தேன் இன்றே. சொந்தம் எந்தன் ரங்க நின்று வந்து இங்கு சேர்ந்தேன், சொந்தம் எந்தன் ரங்க நின்று வந்து இங்கு சேர்ந்தேன். எந்த விதம் அவன் சித்தம் ஏழை ஏதும் அறியேன், எந்த விதம் அவன் சித்தம் ஏழை என்பதறியேன். அன்னை ருக்குமாய் தந்தை பாண்டுரங்கன், அலைந்தேன் எங்கோ அடைந்தேன் இன்றே. அடியவரே அவன் வடிவமென்றே, அடியவரே அவன் வடிவமென்றே. முடிந்து விட்டேன் பக்தியில் மூழ்கிவிட்டேன், முடிந்து விட்டேன் பக்தியில் மூழ்கிவிட்டேன். அன்னை ருக்குமாய் தந்தை பாண்டுரங்கன், அலைந்தேன் எங்கோ அடைந்தேன் இன்றே. அந்த குழந்தை பாடுகிறார். அன்றிலிருந்து ஜனாபாய் ரெண்டே, ஒன்று ஓயாத உழைப்பு, ஓயாத பாட்டு, ரெண்டு. இப்படி ஒரு குணச்சித்திரத்தை இந்த நாட்டில் தான் நம்ம பார்க்க முடியும், பாரத தேசத்தில் தான் பார்க்க முடியும்.
ஒரு நிமிஷம் கூட ஒரு ஓய்வில்லாத உழைப்பு, ஒரு நொடி கூட இடைவெளி இல்லாமல் இறைவனுடைய திருநாமத்தை பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாங்கு, ஒரு மனப்பான்மை. இந்த காம்பினேஷன் வந்து இந்த நாட்டில் தான் பார்க்க முடியும். நம்ம இது ஒரு விசித்திரமான தேசம். அது எத்தனை வாட்டி சொன்னாலும் எனக்கு அழுக்காது. எத்தனை வாட்டி வேணால் இங்கே பிறக்கலாம். நாயா கூட இங்கே பிறக்கலாமா? ஒரு மில்லியனரை எங்கேயோ பிறக்கிறத விட்டுட்டு ஒரு நாயா கூட இங்கே பிறக்கலாம். அப்பேற்பட்ட நாடு. நமக்கு எல்லா நன்மையும் செய்து நமக்கு நன்றி சொல்லக்கூடிய தாய்மார்கள் நீங்கள் இங்கே தான் பார்க்க முடியும். நமக்கு சோறு போட்டு நமக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இது வேற எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட இந்த ஜனாபாயை எங்கே கூட்டின்னு போகிறாங்க ஊரார்கள்? நாமதேவருடைய பெற்றோர் வீட்டுக்கு அழைத்து சென்று அங்கே விட்டுடுறாங்க. நாமதேவர். நாமதேவர் யார்? வாங்க. 13ஆம் நூற்றாண்டில் பண்டரிபுரத்தில் வாழ்ந்த ஒரு பெரும் பக்தர், பாண்டுரங்க பக்தர், ஞானி, யோகி, என்ன வேணா சொல்லின்னு போகலாம். இந்த ஒரு பேர் ஏதாவது சொல்லணும்ல, அதுக்காக 5 வயதிலிருந்து பாண்டுரங்கனோடு ஓடி பிடித்து விளையாடியவர். அது நாமதேவர். அவள் அப்பா தான் வந்து அங்கே போய் நைவேத்தியம் பண்ணுவார், பால் நைவேத்தியம் பண்ணிட்டு வருவார். ஒரு நாள் அவரால் போக முடியல, உடம்பு முடியல. டேய், பால் நைவேத்தியம் பண்ணிட்டு வா, இன்னைக்கு என்னால் முடியல அப்படின்னா கேட்குறாரு. ஏன் பாண்டுரங்கனுக்கு பால் கொடுத்துட்டு வாடா. ஓ சரி அப்படின்னு போகிறாரு. திரையை போட்டு செய்யணுண்டா தெரியும். சரி, திரையை போட்டு பாண்டுரங்கனுக்கு பால் வச்சு, இந்த குழந்தை குடி. ஒன்றும் ஆகலையே, சும்மா தான் இருக்கு. எவ்வளோ நேரம் நிற்கிறேன், நான் வீட்டுக்கு போகணும், அப்பா திட்டுவார், என்ன பால் குடிக்கிறியே இல்லையா நீ? பதிலே இல்லை. இது பாரு, இந்த மாதிரி இந்த அடம் பிடிக்கிறதுலாம் என்கிட்ட வச்சுக்காத, இதெல்லாம் எங்கள் அப்பாட்ட வச்சுக்க அப்படின்னு ஒரு காலை அப்படி வச்சு அந்த பாலை எடுத்து விட்டு பால் குடிச்சிட்டார் பாண்டுரங்கன். குடிச்சு திரும்பி வர்றார். வீட்டுக்கு வந்தா, என்னடா பால் எங்கன்னு? பால் எங்க, நீ தானே கொடுத்துட்டு வர சொன்ன பாண்டுரங்கன்ட்ட, அப்புறம் பால் கேட்குற அப்படின்னு. தந்தைக்கு எப்படி இருக்கும்? திட்டுறாரு. யார்கிட்ட இந்த வேலையை காட்டுறாங்க? வா தரன்னு கோயிலுக்கு எடுத்து போனால் பாண்டுரங்கன் வாயில் பால் இருக்கு, குடிச்சிட்டான். இந்த நிகழ்ச்சி 13ஆம் நூற்றாண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி நடந்தது நினைக்காதீங்க. இந்த 20ஆம் நூற்றாண்டில் எனக்கு தெரிஞ்ச 1962 63 பக்தராஜ் மகராஜுக்கு நடந்தது. தூத் பேடா நான் அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு பண்ணுற இல்லை, இது பூட்டுற சமயம் இப்போ ஒன்றும் இல்லை. அவர் கொடுத்தா அவர் வாங்கிட்டேன், இல்லைன்னா விட்டுட்டு. அப்படி கொடுக்கும்போது பலார்னு ஒரு வெளிச்சம் அடித்து பாண்டுரங்கன் வாயில் அந்த பேடா போயிடுச்சு, தூத் பேடா. அதை பார்த்து அவர் கூட இருந்தவர், ஒரு தபலா வாசிக்கிறவர் ஒருத்தர், கிராமத்தானவர், அவர் ஒரு பஜன் பாடியிருக்கார். அதை பற்றி எனக்கு அது பாட்டு வர்றது. வாங்க ஐயா, ஆடாடாடாடா வாங்க, சவ நிறைஞ்சு போச்சு, உட்காருங்க. அதை ஊட்டி விட்டார். அந்த காட்சியை பார்த்து அந்த தபலா வாசிக்கக்கூடிய இந்த கிராமத்துக்காரர் பாண்டுரங்கன் மேலே இந்த நிகழ்ச்சியை வச்சு ஒரு பஜன் எழுதியிருக்கார். இல்லை, ஒரு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். நான் அடுத்த மாதம் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருதுனால, இதெல்லாம் நடக்குமா? அதிசயம் நடக்குமா? இதெல்லாம் அன்சைன்டிஃபிக் அப்படிங்கிறோம். இல்லை, இதுதான் சயின்டிஃபிக் அப்படின்னு நான் சொல்கிறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எத்தனையோ யோக நிலைகளை எழுதியதை சில சைக்காலஜிஸ்ட் ஃப்ரண்ட் லோபல் எபிலெப்சின்லாம் கூட சொன்னவங்க உண்டு. ஆனால் அவருக்கு அது எவ்வளோ வாஸ்தவங்கிறது தெரியும், அவர் சுற்றி இருந்தவங்களுக்கு எவ்வளோ வாஸ்தவம் அதுன்றது தெரியும். நமக்கு இன்றைக்கு ஆண்டவனை அழைப்பதே இல்லை நம்ம, அதனால் அவன் வருவான் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. இன்னும் ஒரு பரிமாணத்தில் மேலே போய் பார்த்தீங்கன்னா, அவன் வராமல் இருக்கிறதே சௌகரியமோ என்று நினைக்கக்கூடிய மனோபாவம் நமக்கு இருக்குது. வந்துட்டான்னா என்ன ஆவீங்க அப்படின்ட்டு. அழைக்கும் தொலைவில் இருப்பவன் தான் ஆண்டவன். இதை நான் சொல்லியிருக்கேன்ல, தெலுங்கில் கிராமத்து வசனம், பிலிஸ்தே பலுக்துன்னவாடே பகவந்துடு, கூப்பிட்டா என்னன்னு கேட்குறவனுக்கு பேர் தான் கடவுள்னு தெலுங்கு கிராமத்து வசனம். கூப்பிட்டா என்னன்னு கேட்குறவனுக்கு பேர் தான் கடவுள். அப்படித்தான் இருந்தான். இப்போ நீங்கள் தேவார திருவாசகம் படிக்கும் பொழுது அதில் சொல்லப்படுகிற கதைகள் புனைவுகள் என்று ஒருபோதும் கருதி விடாதீர்கள். நாம மலினப்பட்டு போயிருப்பதால் அவை கதைகளாக நமக்கு தோன்றுகின்றன. அவை எல்லாம் நிகழ்ந்த கதைகள். இறைவன் எழுதி வச்சுப்பான்.
நீ இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய இதயம் உனக்கு இருக்குமானால், அறிவை புறந்தள்ளி ஆத்மாவை சமர்ப்பிக்கக்கூடிய அந்த பாவம், அந்த பக்தி நமக்கு இருக்குமானால் அது கட்டாயம் அது நடக்கும். ஆனால் இன்றைக்கும் பலருக்கு நடக்கிறது. அந்த பலர் புகழ் பெற்றவர்கள் அல்ல, புகழ் விரும்புபவர்களும் அல்ல. எத்தனையோ வீட்டில் இன்றைக்கும் நடக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். நான் அதிசய செயலை சொல்ல விரும்பல. ஒரு வீட்டில் எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் பெங்களூரை விட்டு சென்னைக்கு மாற்றலாகி வரும்போது என் மனைவி அந்த பக்கத்து வீட்டில் ரொம்ப சொல்லிட்டு வரணுன்றதுக்காக போனாங்க. இன்றைக்கி பெங்களூரில் தான் இருக்காங்க. அவங்க கிருஷ்ண பக்தர். வீட்டில் யாரும் இல்லை, இந்த அம்மா மட்டும்தான் இருந்திருக்காங்க. இதில் போயிட்டு வரணும், ஒரு நிமிஷம் ஆனும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி விட்டு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு யார் கூட பேசுகிறாங்க. யாருமே இல்லையே, யாருக்கிட்ட பேசுகிறான்னு பார்த்தா கிருஷ்ணர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் படத்தில் எதுக்கா ஒன்றுமே இல்லை கொடுக்கறதுக்கு. என் மனைவி போய் நிற்கிறதுனால அந்த படத்தில் ஒரு பூ இருக்குது. அந்த பூவை எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த கிருஷ்ணன்ட்ட அனுமதி கேட்குறாங்க. அவன் நேரில் நிற்கிற மாதிரி, நீ தப்பாக நினச்சிக்காத பண்ணுறோங்க, நான் அப்புறம் உனக்கு நல்லதாக வாங்கி கொடுத்துட்றேன், வந்திருக்கா பார் சுமங்கலி, நான் எப்படி அவ்வளோ வெறும் கையோடு அனுப்ப முடியும், இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த மட்டும் இந்த பக்தி அதிசயம். இந்த பக்தியின் மூலம் விளையும் செயல் எனக்கு அதிசயமே இல்லை. பக்தியின் மூலம் விளையும் எந்த செயலும் அதிசயம் இல்லை. பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடின்னு பாரதியார் ஒரு பாட்டு போட்டிருக்காரு. நீங்கள் அதை படிச்சீங்கன்னா 51 நன்மைகள் இருக்கு, அதில் பட்டியலே இருக்கு. அது அதிசயம் இல்லை. ஆனால் பக்தி கிடைத்து விட்டால் எல்லாமே சுலபம். ஆனால் பக்தி கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. பக்திங்கிற பாவனை, அந்த மனப்பான்மை கிடைப்பது அவ்வளோ சுலபம் இல்லை. நின்னவனை பிடிக்க முடியுமா, கை நீட்டுறப்போ அடிக்க முடியுமான்னு இருக்கிறது தான் பக்தி. என்னை நீ கடலிலே தூக்கி எறியலாம், சுறா மீன்கள் என்னை கடித்து குதறலாம், அதுதான் உன்னுடைய விருப்பம் என்றால் நடக்கட்டும் என்று இருப்பது பக்தி. அப்படித்தான் திரௌபதி இருந்தாள். பாஞ்சாலி காக்கப்பட்டது அவள் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லியோ கோவிந்தனை துதி செய்தோ இல்லை. கர்ணா, இது உனக்கு சம்மதம் என்றால் எனக்கும் சம்மதம் என்றால் அந்த கணத்தில் அவள் காக்கப்பட்டாள். அது பக்தி. பக்தி என்பது படிகளுடைய கடைசி படி. அதற்கு பிறகு படிகள் இல்லை, பரமந்தான் இருக்கிறான். அப்போ அந்த அவ்வளோ பாவனத்தை, எது நடந்தாலும் சரி, எது இழந்தாலும் சரி, எதை அடைந்தாலும் சரி, எது பறிபோனாலும் சரி, நான் உன் சொந்தம், நீ என் சொந்தம், இந்த ஒப்பந்தத்தை உன்னாலும் மீற முடியாது, நான் மீறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று இருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் பக்தி. அப்படி இருந்தவர்கள் இந்த நாட்டில் கொத்து கொத்தாக ஒவ்வொரு மாநிலத்திலும் அப்படி இருந்தார்கள். அந்த பக்தி தான் அவர்களை தேசபக்தியில் திருப்பியது. தேசமும் தெய்வமும் அவர்களுக்கு வேறாக தெரியவில்லை. தேசம், தெய்வம், பெரியோர்கள், மொழி, பண்பாடு எல்லாவற்றிலும் ஒரு சேர அவர்கள் சிறந்து விளங்கியதற்கு காரணம் இந்த பக்தி தான், இந்த சரணாகதி மனப்பான்மை தான். அப்படி விளங்கியவர்களில் ஒருவர் தான் நம்முடைய நாமதேவர். அந்த நாமதேவர் வீட்டிலே பணிப்பெண்ணாக சென்று இருந்த இந்த ஜனாபாய். ஜனாபாய்க்கு ஒரு குரு இருந்தார், விசோபகேச்சார் அப்படின்ட்டு. அவரை வச்சு தான் அந்த கதை இருக்கும். ஒரு காலை சிவலிங்கத்து மேலே வச்சிருந்திருப்பார். இவர் நாமதேவர் அவரை சந்திக்கும் போது, இது என்ன அபச்சாரம், சிவலிங்கத்து மேலே கால், வயசாயிடுத்துப்பா, தள்ளாம எனக்கு, நீ வேணா அதை எடுத்து வச்சிடறேன். காலை நாமதேவர் எடுத்து வைக்கிறார். அங்கே இன்னொரு சிவலிங்கம் வருது. எங்கே வச்சாலும் சிவலிங்கம் வருது. அவர் தான் குருங்கிறது பாண்டுரங்கன் அவருக்காடு. பாண்டுரங்கன் தரிசனத்துக்கு பிறகு குருவிடம் அனுப்புகிறார் நாமதேவரை. இவர் நாமதேவருடைய பாடல்களை இறைவனே எழுதி வைத்து கொண்டதாக வரலாறு நமக்கு தெற்க இல்லையா? சுந்தரருடைய பாடல்களை மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தையும் எழுதி வச்சுக்கலையா? அவ கையெழுத்து இல்லையா? கையெழுத்து போட்டுல வச்சிருந்தான். அது மாதிரி தான் அங்கேயும் நாமதேவர் தான் துக்காராமாக பிறந்தார் என்று கூட ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு நிகழ்ச்சி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாமதேவர் ஏதோ கைக்கு கிடைச்சதை சாப்பிடுவார். ரொட்டியை தின்னும்போது ஒரு நாய் அதை கவிக்கிட்டு போகும்போது இந்த நாயை துரத்தி கொண்டே போகிறார். நெய்யா, இது ஒரு ரொட்டி தானே எடுத்துகிட்டு போய் இதுக்கு போய் துரத்துற? இல்லை இல்லை, அது வறண்டு கிடக்கு, வெண்ணெய் இல்லாமல் எப்படி சாப்பிடு, இதையும் சேர்த்து சாப்பிடுன்னு நாய்கிட்ட கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயர்பட்டவர் ஞானேஸ்வர். அவருடைய சமகாலத்தவர்கள் யார்? ஞானேஸ்வர், ஞானேஸ்வரி என்று மராட்டிய மொழியிலே கீதைக்கு எளிய வியாக்கியானம் எழுதிய மகாயோகி ஞானேஸ்வர். கோரா கும்பர், சேனா, இவர்கள்லாம் நாமதேவருடைய சமகாலத்தவர்கள். அந்த நாமதேவர் வீட்டில் பணிப்பெண்ணாக நம்முடைய ஜனாபாய் அங்கே சென்று இருக்கிறார். இவங்க ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க. அந்த அம்மா செஞ்ச வேலையை பார்த்தா இந்த சின்னஞ்சிறுமியாக நுழைஞ்சு முடியாது. ஒரு ஆர்மி தான் அது, ஒரு ஆள் இல்லை.
காலையிலன்னா நம்ம காலையில் வந்து 10:30 மணிக்கு மேலே இருக்குது. அங்கே காலைன்றது 2 மணி 2:30 மணி. சாரதா அம்மையாருக்கு 1:30 மணி காலை. சாரதா தேவிக்கு எதுக்குமா 1:30 மணிக்கு எழுந்துக்கிறீங்க? என்ன பதில் சொல்லுவாங்க என்ன தெரியுமா? நான் வந்து நிறைய பேருக்கு மந்திர ஜபம் உபதேசம் பண்ணேன். அவங்க பாவம் வேலையில் பண்ண முடியாமல் இருக்கும், அதுக்காக எழுந்து பண்ணுறேன்னுவாங்க. ஃபஸ்ட்டு உபதேசம் செய்து விட்டு விடுவாங்கண்ணா, அதை செய்ய முடியாதவர்களுக்காக இவர் செய்வார் அப்படி. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ரொட்டி மாவு பிசைகிறது இதெல்லாம் அவங்க தான் பண்ணிப்பாங்க. அவங்க துணியை அவங்க தான் துவச்சிக்குவாங்க. இந்த மாதிரி இப்போ ஜனாபாய்க்கு வந்து மாட்டு தொழுவத்திலேருந்து வேலையை ஆரம்பிக்குது. குடிசையில் வெளியே வந்து நாமதேவர் வந்து அரண்மனையிலே இருந்தவர் இல்லை, வந்து எல்லாமே அவங்க தானே செய்யணும். மாவரைக்கணும், மாவை இடிக்கணும், பெருக்கணும், துடைக்கணும், துணி துவைக்கணும், போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஆற்றுலேருந்து போய் சந்திரபாகா நதியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும், அது தனியாக கொண்டு வந்து வீட்டில் வைக்கணும், சமையல் செய்யணும், பாத்திரங்களை கழுவணும். விடாத வேலை, மாற்றி மாற்றி வேலை இருக்குது. நான் சொல்கிறது வேலையினுடைய தலைப்பு அந்த பெண்களுக்கு புரியும். அதில் உப வேலைகள் எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு தானே தெரியும். நமக்கு தோசை சாப்பிட்ருவோம், அவ்வளோதான். அந்த தோசைக்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பு, பெண்கள் செய்கிற உழைப்பு எவ்வளோ இருக்கும், அதை பிளான் பண்ணி அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பாடிக்கிட்டே செய்வாங்களாம் இந்த வேலையை. சதா சர்வகாலம் பாடிட்டே இருப்பாங்களாம். மைண்ட் யூ, எழுத படிக்க தெரியாது அவங்களுக்கு. எந்த பள்ளிக்கூடத்துலேயும் போல எழுத படிக்க தெரியாது. ஆனந்தமா பாடிக்கிட்டே மாவு அரைக்கணும், ஆண்டவனின் பேரை சொல்லி வீடு பெருக்கணும், ஆண்டவனின் பேரை சொல்லி வீடு பெருக்கணும், ஆனந்தமா பாடிக்கிட்டே மாவு திரிக்கணும். அந்த ரங்கன் ஆண்டிடும் போது அலுப்பு சலிப்பு எதையும் அது அண்ட விடாது. அந்த ரங்கன் ஆண்டிடும் போது அலுப்பு சலிப்பு எதையும் அது அண்ட விடாது. ஓஹோ, ஆண்டவனின் பேரை சொல்லி வீடு பெருக்கணும், ஆனந்தம்மா பாடிக்கிட்டே மாவு திரிக்கணும். தூயவனின் புகழை பாடி துணிய வெளுக்கணும், துந்தனா போட்டுக்கிட்டே தோண்டி தேய்க்கணும். தூயவனின் புகழை பாடி துணிய வெளுக்கணும், துந்தனா போட்டுக்கிட்டே தோண்டி தேய்க்கணும். மாயிருக்குமாயி ஹரி பாண்டுரங்கா, மாயிருக்குமாயி ஹரி பாண்டுரங்கா என்று மனமாற பாடிக்கிட்டே வாழ்க்கை நடத்தணும். மாயிருக்குமாயி ஹரி பாண்டுரங்கா என்று மனமாற பாடிக்கிட்டே வாழ்க்கை நடத்தணும். ஓஹோ, ஆண்டவனின் பேரை சொல்லி வீடு பெருக்கணும், ஆனந்தமா பாடிக்கிட்டே மாவு திரிக்கணும். செய்வதெல்லாம் அவனுக்கென்றே செய்திடும் போது, செய்வது அவனே என்று தெரிந்திடும் போது, செய்வதெல்லாம் அவனுக்கென்றே செய்திடும் போது, செய்வது அவனே என்று தெரிந்திடும் போது, உய்ய வழி உழைப்ப தவிர உலகத்தில் ஏது, உய்ய வழி உழைப்பை தவிர உலகத்தில் ஏது, அந்த ஒய்யாரன் புன்னகை முன் துன்பம் ஏது. இடுப்புல கழிச்சு நிற்பான்ல, அந்த ஒய்யாரன் புன்னகை முன் துன்பம் ஏது. ஆண்டவனின் பேரை சொல்லி வீடு பெருக்கணும், ஆனந்தமா பாடிக்கிட்டே மாவு திரிக்கணும். இப்படி பாடிக்கிட்டே இருப்பாங்களா ஜனாபாய். ஜனாபாய் எழுத படிக்க தெரியாத ஜனாபாயினுடைய பாடல்களை பாண்டுரங்கன் எழுதி வச்சுக்குவார் அப்படின்னு உங்க வரலாறு. அப்புறம் வந்து ஆனால் பாண்டுரங்கன் வந்து இவங்க வேலை செய்யும்போது வந்து கலந்துப்பார் இவருக்கு ஒத்தாசையா. மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறோமா, ஊரே பேசிக்குமா, இவளுக்கு இல்லைன்னா இவ்வளோ வேலை செய்ய முடியாது இவளால், சின்ன பொண்ணால் அப்படின்னு ஊரே பேசிக்குமா. அதுதான் இதில் சிறப்பு. அவளுக்கு மட்டும் தெரிஞ்சால் பரவாயில்ல, ஊர் பேசிக்குதான், ஏதோ பாண்டுரங்கன்னு போய் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு. மாவு திரிச்சா கூட இவனும் திரிப்பானா, அவ கூட வம்பு பேசிகிட்டு இருப்பானா.
அவள் சொல்லுவாளாம், ஜனாபா எனக்கு தான் இது வந்து விதி, உனக்கு என்ன பழப்பு கட்டு போய் நீ எதுக்கு வந்து இங்கே மாவு அரைச்சிட்டு பாண்டவங்க கிட்ட இப்படி பேசுவாங்களாம். நினச்சி பாருங்க, எப்பேற்பட்ட பெண்மணிகள் பாருங்க. பிஹெச்டியா, கோல்டு மெடலிஸ்டா, எம்பிஏவா, ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. நல்ல வேலை இதெல்லாம் படிக்கல அந்த அம்மா, படித்தா என்ன ஆயிருப்பாங்க. இயல்பாக இருந்திருக்காங்க அவங்க. அப்போது அது அந்த அவங்க பாஷையிலே எழுதியிருக்காங்க, உனக்கு என்னப்பா தலையெழுத்துன்னு கேட்குறாங்களாம் பாண்டுறங்கிட்ட. நீ வந்து இல்லை இருக்கட்டும், கூட இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்பானோ பாண்டுறங்க. பாடிட்டு பாடேம்பான், சரி பாடிட்டு மாவரைச்சிட்டு அது ஒரு சுருத்தி, அது ஒரு லயம், இப்படி இருப்பாங்க. இப்படி என்னாச்சு, ஒரு நாள் வந்து பாண்டுரங்கன் இவ பெருமையை வெளியில் தெரிவிக்க தெரிவிக்கணுன்ட்டு விரும்புகிறான். இறைவன் ஒரு திட்டம் போட்டோம்னா அதை நிறைவேற்றுற விதமே தனி. அது நம்ம ரூட்டில் சிந்திக்க மாட்டான் இறைவன், இல்லைன்னா அப்புறம் எப்படி இறைவனாக இருப்பான். அவன் ரூட்டில் சிந்திக்கணும். ஒரு மனிதன் எப்பொழுது மாமனிதன் ஆகிறான், இறைவனுடைய சித்தத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வரும் பொழுது ஒரு மனிதன் மாமனிதன் ஆகிறான். எப்போ ஒரு ஹியூமன் பீயிங் பிகம்ஸ் அ ஹையர் ஹியூமன் பீயிங், ஹி மஸ்ட் ஷேர் தி கான்ஷியஸ்னஸ் ஆஃப் காட். நீ என்னுடைய குருநாதர் சொல்வார். அது சரி, கடவுளுடைய சித்தம் என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதில் அம்சம் என்ன இருக்கும்? நம்முடைய சித்தத்தில் என்ன இருக்குது? என்னதான் இல்லை, எல்லாம் இருக்குது. கடவுளுடைய சித்தத்தில் உயிர்களுடைய உய்கை, உயிர்களுடைய நலன், இதை தவிர வேற இருக்காது, வேற கண்டென்ட் கிடையாது. அப்போ ஒரு மனிதன் அந்த உயிர்கள் உய்ய வேண்டும், உயிர்கள் நலன் பெற வேண்டும், மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நினைப்பு தான், அந்த நினைப்பை பற்றி கொண்டானால் அந்த மனிதன் மனிதனாக உயர்கிறான். அவனைத்தான் நம்ம மகான் என்று கொண்டாடுகிறோம். இப்போ எப்படி இந்த ஜனாபாய்க்கு வேறு எந்த இதுவுமே பொழுதுபோக்குன்னு ஒன்றும் இல்லையே. போர் அடித்தா தானே பொழுதுபோக்கு தேவை. போரே அடிக்காமல் எப்பவும் பாண்டுரங்கனுடைய சந்நிதியிலே இருக்கும்பொழுது அவங்களுக்கு எப்படி பொழுதுபோக்குன்னு தனியாக ஒன்றும் தேவையில்லை. அப்போது சரி, ஆராதனை அர்ச்சனைனால் தேவையில்லை, வேலை தான் ஆராதனை. முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தியும்பாம் பாரதி. எந்த வேலை உன்னுடைய கதவை தட்டி நீ செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறதோ அதுதான் பராசக்திட்டு பாரதியார் நேரடியாக சொல்கிறார். துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கமிலா கண் விழிப்பே சக்தின்னு சொன்னவன் முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தினா தான் பாரதி. நீங்கள் உலக இலக்கியத்தை இதெல்லாம் பார்க்க முடியாது, வளவளன்னு அதை எழுதியிருப்பாங்க, வேற இதில் முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தின்னா. அதனால தான் நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக் குழைத்தல், இவை பொழுதும் சோராதிருத்தல். 3 வெவ்வேறு இல்லை, 3 சேர்த்து 1, 3 in 1 அது. அப்போ என்ன பண்ணுறான் பாண்டுரங்கன், அந்த விக்கிரகத்தில் அவன் போட்டிருக்கக்கூடிய அந்த நகை நட்டு எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி, இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவான்ல மாவரைக்க, வரும்போது ஒரு மூலையில் போட்டுறான் அவன் வீட்டில். போட்டுட்டு போகிறவன் சும்மா போவானா, அவளுடைய புடவையை ஒரு கந்த துணி அப்படி கிழிச்சு அதை எடுத்துன்னு போயிடுறான். எங்கள் அப்பா சொல்லுவார், ஆண்டவன் வைக்கிற ஆப்பு மாதிரி அவனை வைக்க முடியாது, ஜாகிரதையா இருன்னுவார். அதனால தெரிஞ்சு வச்சுங்க. அதை எடுத்துன்னு போய் வைக்கிறான். கோயில் திறந்து பார்த்தா பாண்டுரங்கன் ஒரு ஆபரணமும் இல்லை. ஜனாபாயுடைய சேலையினுடைய ஒரு கீழ்சல் மட்டும் இருக்கு. அது ரொம்ப ஃபெமிலியர் எல்லாருக்கும். இது ஜனாபாயுடைய சேலை துண்டு மாதிரி இருக்கே அப்படின்றான். அப்போ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் பெரியவர்கள்லாம் நேராக வந்து மரியாதையை தான் கேட்குறாங்க அவள்கிட்ட. இந்த மாதிரி காணும்மா, ஆனால் அங்கே உன்னுடைய கிழிச துணி, இது என் கிழிச துணி அங்கே எப்படிப்பா வரும்? இல்லை வந்திருக்கு, நீ வேணா வந்து பாரு, ஒருவேளை உங்கள் வீட்டில் அது இருக்குமோ அந்த நகை நட்டலை. என் வீட்டில் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு ஒன்று பார்க்குறாங்க. இருக்குது, அந்த மூட்டை இருக்குது. நீ எப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவளுக்கு இறைவனை தவிர எதுவும் தெரியாத ஒருத்தி, சேவையை தவிர வேறு எதுவும் செய்ய தெரியாத ஒருத்தி, அவனையே நம்பி கிடக்கிற ஒருத்தி, ஒரு நிமிஷத்தில் அவளுக்கு திருடின்ற பட்டம் சுமத்தப்பட்டு ஒரு பட்ட பகலில் எல்லாரும் சேர்ந்து தூற்றும்படியான ஒரு நிலை அவளுக்கு வருகிறதுனா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சுப்பார். அந்த பெண் எப்படி சமாளித்திருப்பாள்? யார் வக்கீல்? அவளுக்கு யாரும் கிடையாது. எவன் காப்பாற்றணுமோ அவன் தான் குத்தவாளின்னும் போது, அவன் தான் இந்த பழிக்கு காரணம் போது என்ன செய்வா? அவளை கழுவேற்ற திட்டமிட்டு மரத்தில் கட்டி வச்சிடுறாங்க ஜனாபாயை. கழுமரம் தயாராகிறது. யோசிச்சு பாருங்க, தயவு செய்து இதை சிந்திச்சு பாருங்க. அப்போ தான் இந்த ஊர் பழிங்கிறது எவ்வளோ
ஊர் பழி ஏற்றாயடா நானும் உன் பழி கொண்டேனடான்னு பாட்டு பாடுவாரேன் கண்ணதாசன் மாதிரி. ஊர் பழி எல்லாரும் சுற்றி ஐயோ இவ்வளோ. அப்போ எவனா ஒருத்தர் சொல்லுவான் தெரியும் எனக்கு அன்னைக்கேன்னு ஒருத்தர் ஆரம்பிப்பான். நம்மளால் ஒருத்தர் இருப்பானே அங்கே அது மாதிரி இருக்கும். அவள் பண்ணல ஒரு பாட்டு பாடுறான். கன்னட சினிமாவில் எப்போ நான் கேட்ட பாட்டு அந்த பல்லவி மட்டும் அந்த மெட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் இந்த குறிப்பு எடுக்கும்போது அதுவே ஒரு பாட்டாக மலர்ந்தது. எங்கே மறைந்தாயோ விட்டலா ஏழையை மறந்தாயோ, எங்கே மறைந்தாயோ விட்டலா ஏழையை மறந்தாயோ, ரங்கா விட்டலா பாண்டுரங்கா எங்கே மறைந்தாயோ விட்டலா ஏழையை மறந்தாயோ, நீயே கத்தியன வாழ்ந்திருந்தேனே உன் நிழலே ஒளியன வளர்ந்திருந்தேனே, நீயே கத்தியன வாழ்ந்திருந்தேனே உன் நிழலே ஒளியன வளர்ந்திருந்தேனே, தீன் முனையில் தவிக்கின்றேனே, தீன் முனையில் தவிக்கின்றேனே, திரையின் மறைவில் சிரிக்கின்றாயே, எங்கே மறைந்தாயோ விட்டலா ஏழையை மறந்தாயோ, பணியல்லாமல் படிப்பறியேனே, பணியல்லாமல் படிப்பறியேனே, நீயும் பாவம் என்னுடன் பணிபுரிவாயே, கந்தை துணியை திருடி திருடி என்றென்னை, துணியை திருடி திருடி என்றென்னை தூற்றிட நீயேன் தூணாய் நின்றாய், எங்கே மறைந்தாயோ விட்டலா ஏழையை மறந்தாயோ, சில நேரம் நெஞ்சில் உருவான காம பல நிந்த மேனி விட்டலா, ஜெய ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய ஜெய விட்டல ஜெய ஹரி விட்ட, சில நேரம் நெஞ்சில் உருவான காம பல நிந்த மேனி விட்டலா, பல நாள் முயன்று பறிவோடு காத்த பயனற்ற பானை விட்டலா, ஜெய ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய ஜெய விட்டல ஜெய ஜெய விட்ட, பலர் முன்பு நானும் பழியேற்கும் போது பரிவின்றி நின்றாய் விட்டலா, கழுவேறு முன்பு கண்ணா உன் கருணை காட்டாயோ நீயும் விட்டலா, விட்டலா ரங்கா பாண்டுரங்கா எங்கே மறைந்தாயோ விட்டலா ஏழையை மறந்தாயோ. பாடும்போது இங்கே நடந்த மாதிரி கழுமரம் தீப்பற்றி எரிந்தது. பாண்டுரங்கனே காட்சி அளிக்க ஊர் மக்கள் அவள் யார் என்று உணர்ந்து கொண்டு அவளை விடுதலை செய்கிறார்கள். இப்படி இது ஜனாபாயினுடைய கதை. இன்னும் ஒரு பெண்மணியினுடைய கதையை பார்ப்போம். மகாராஷ்டிரத்திலேருந்து வங்காளத்துக்கு செல்வோம். பொதுவாக தண்ணி குடிக்கும்போது நீங்கள் கைதட்டணும், ஆனால் இப்போ சந்தர்ப்பம் அப்படி இல்லை. பிபின் பிகாரி பட்டாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார் வங்காளத்தில். விஷ்ணு பக்தர், எப்போதும் விஷ்ணு லஹரியில் இருப்பார். அவர் எப்படி இருப்பார்? பாடிக்கிட்டே இருப்பார். பாருங்க, அது பாடுவதே தொழில், பாடுவதே தவம், பாடுவதே என் யோகம்னு நம்ம ரவி ஒரு பாட்டு எழுதியிருப்பார். ஒரு முறை அதை அவர் டியூனு கேட்டு நம்ம பாடு, நம்ம ரவி, வக்கீல் ரவி. பாடுவதே தவம், பாடுவதே தொழில், பாடுவதே என் யோகம் அப்படின்னு ஒரு அருமையான பாட்டு.
அப்படி இருந்தவர்கள் நம்முடைய முன்னோர்களிலே பலர். இவர் என்ன காலையில் 3 மணிக்கு எழுந்து பாடிட்டே இருப்பார். பாடிட்டு அந்த லஹரியில் வீட்டை விட்டு நடந்து எங்கேயோ போயிடுவாராம். இவருடைய மனைவி அப்புறம் இவரோட காணுமேன்ட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு இவர் எங்கே இருக்காருன்னு தேடி எங்கேயோ ஒரு காட்டில், அப்போ காடெல்லாம் இருந்தது, சிட்டுக்குருவிகள் கூட உண்டு அப்போல்லாம். அப்போது ஒரு மரத்தடியில் இருப்பார். அவரை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க, ஒரு உணர்வு நிலைக்கு திருப்பி கூட்டின்னு வந்து வாங்க வீட்டுக்குன்னு கூட்டிகிட்டு வருவாங்க. அவர் அதாவது அந்த லஹரிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வாட்டி புயலில் வந்து வீட்டு கூரை போயிடுச்சு. அண்ணா வந்து பாடிட்டுருக்கார் சௌக்கியமாக விஷ்ணுவை பற்றி, சுந்தர தே தியான உபயிட்டுவரே கரகடாவுரே தேவோனேய மகர குண்டல ದಳಪತಿ ಶ್ರವಣಿ ಕಂಠಿ ಕೌಸ್ತುಭಮಣಿ ವಿರಾಜಿತ ಗಳ ತುಳಸಿ ಹಾರ ಕಾಶೆ ಪೀತಾಂಬರ ಔಡೆ ನಿರಂತರ ಹೇ ಸಿ ಧ್ಯಾನ ತುಕಮಣಿ ಮಾಜೆ ಹೇಸಿ ಸರ್ವ ಸುಖ ಬಾಹಿನ ಶ್ರೀಮುಖ ಆವೋಡೀನ ಸುಂದರತೆ ಧ್ಯಾನ உபாயிட்டவரே. துக்காராம் பாட்டு. பெங்காலுக்கு வந்தாலும் மகாராஷ்டிரம் விட மாட்டேங்குது நமக்கு. நீங்கள் அதை பார்த்தா தான் தெரியும். கும்பமேளா போயிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி சந்த் ஞானேஸ்வருடைய ஒரு சமாதி 600வது ஆண்டு விழாவுக்கு போயிருக்கேன். நீங்கள் அங்கெல்லாம் போய் பார்த்தா தான் இந்த நாடு என்னங்கிறது தெரியும். பட்டணத்தில் இருந்து பாரதத்தை புரிஞ்சிக்க முடியாது, கிராமத்துக்கு போகணும். அப்போது நமக்கு இப்போ இவ்வளோ அவநம்பிக்கையாக இருக்குது. இது எங்கடா இது தமிழ்நாட்டு இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா இது தேருமா உருப்படுமான்னு தோணுது நமக்கு. ஆனால் அப்புறம் அந்த கிராமங்களுக்கு நம்ம போய் பார்க்கும் பொழுது அந்த பக்தர்களுடைய பக்தியை பார்க்கும் பொழுது ஆஹா அந்த நாடு எப்படியும் பழச்சிக்கும்பா அப்படின்னு தோணும். அதாவதுங்க ஒரு சின்ன டென்ட்டு போட்டிருப்பாங்க, 2 ஆள் உட்காருதுங்கிறது பெரிய மிரக்கலைங்க. அதில் ஒரு துணி எரிஞ்சிட்ருக்கும். ஒரு சாது உட்காந்துருப்பார். அவர் எதிர ஒருத்தர் வந்து ஒரு துந்தனை வச்சு ஏக்தாரா வச்சு பாடிட்டுருப்பார். அவரும் அவ்வளோதான் இருப்பார், ஒல்லியாக இருப்பார், அவ்வளோ ஒல்லியாக இருப்பார். இது ஒரு உடம்பு, இதில் ஒரு ஜீவன் வேறு இருக்கான்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அந்த குரல் பார்த்தீங்கன்னா டேங்கப்பா ஆம்பளை கேபி சுந்தரம்பாள் மாதிரி இருக்கும். அவ்வளோ ஹை பிச்சில் பாடிட்டுருப்பாங்க. லயிச்சு போய் பாடி எதுக்கு பாடுறாங்க தெரியாது. பாடுறதுக்காக பாடுறாங்க, சன்மானத்துக்காக பாடலை, பாராட்டுக்காக பாடலை. அது பாடியிருந்தால் வெளியில் போய் பாடலாம்ல. ஒரு ஆள் உட்காந்துருக்கான் டென்ட்டில், ஒரு துணி ஒரு புகையில், அது உட்காந்து பாடிட்டு இருப்பாங்க. வந்தூயா நிகில பிரம்ம அவதூத வந்தூயா நிகில பிரம்ம அவதூத उत्पत्ति लय लेश न जाला उत्पत्ति लय लेश न जाला आदि अंदसा माप न याला तृप्ति रूप देखता तृप्ति रूप देखता वंदूया निखिल ब्रह्म अवधूत वैराग्याचा पूर्ण ब्रह्म जो वैराग्याचा पूर्ण ब्रह्म जो भाव भक्तीसा पाटी श्री जो होई दंग देखता होई दंग देखता वंदूया निखिल ब्रह्म अवधूत वंदूया निखिल ब्रह्म अवधूत साई कृपेने दीनदासला साई कृपेने दीनदासला दावियले रूप या नेत्राला दावियले रूप या नेत्राला तृप्ति रूप देखता तृप्ति रूप देखता वंदूया நிகில பிரம்ம அவதூத பாடிட்டு இருப்பாங்க. ஆச்சரியம். எனக்கு பத்திக்கிச்சு பாருங்க இந்த பாட்டு. எனக்கு தமிழே கொஞ்சம் தான் தெரியும். மராட்டி பாட்டு அப்படியே வந்து பத்திக்கிச்சு பாருங்க. அப்படி இருக்கும் அவங்க பக்தி.
அப்போ இது மாதிரி பாடிட்டு இருக்கார் நம்முடைய பிகின் பிஹாரி பட்டாச்சாரியா. புயலில் கூற போனாலும் தெரியாமல் பாடுறார். அந்த அம்மா பேர், மனைவி பேர் மோக்ஷதா சுந்தரி தேவி. உண்மையில் அவரும் அப்படித்தான், ஒரே வித்தியாசம், வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு பாடிப்பாங்க. அவங்க தானே காப்பாற்றணும், அதெல்லாம் பண்ணிக்கிட்டு. அந்த அம்மாவுக்கு அவங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே அபூர்வமான தரிசனங்கள் கிடைக்கும், அபூர்வமான காட்சிகள் கிடைக்குமா. இந்த தியாகையர் கோடி நாம ராமெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் மனைவிக்கு ராமர் காட்சி அளிச்சுட்டு போய் ஒரு பழுமினார் பாருங்க. அதுதான் நியாயம். ஒரு பெண்ணினுடைய தியாகத்தில் தான் ஒரு ஆணினுடைய புகழ் என்பது பரிமளிக்கிறது. அதை உணர்ந்தா நல்லா இருக்கும். காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும் நாம் பாரதி. அது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க, நீ ஒரு சொற்பொழிவு பண்ணால் நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்களா? மாட்டோம். அந்த சமையல் தான் இன்றைக்கி நம்மளை இங்கே பேச வைக்குது. அவங்க வீட்டை காப்பதனால், வீட்டை திறப்பதுன்றால, அவங்க வீட்டை காக்கின்ற காரணத்தினால்தான் நம்மளை வெளியில் நம்மளால் பிரகாசிக்க முடிகிறது. அப்போ அந்த அம்மையார் கர்ப்பம் தரிக்கிறார்கள். அந்த கர்ப்ப காலத்தில் புத்தருடைய அம்மாவுக்கு கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது அவங்க என்ன காட்சிகள்லாம் பார்த்தாங்களோ அது மாதிரி காட்சிகள் இந்த அம்மா பார்க்குறாங்க. ஏதோ ஒரு கிராமத்தில், பெங்காலில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற இந்த அம்மா 1896ஆம் ஆண்டு இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷில் அந்த குழந்தை பிறக்குது, பெண் குழந்தை. அதுக்கு நிர்மலா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த நிர்மலா யாருங்கிறத பார்ப்போம். இந்த நிர்மலா அப்பா விஷ்ணு பித்தர், அம்மா விஷ்ணு பக்தை. இது எப்படி தப்பாவா பிறக்கும்? அவரை நட்டா தவறையா முளைக்கும். இதுவும் அப்படியே தான். பார்த்தோன்னே ஒரு பாவ சமாதி, ஒரு இறைவனுடைய நாம காதில் விழுந்ததுன்னா கேட்டாலே டக்குன்னு ஒரு லஹரிக்கு போயிடும், சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே. இது மாதிரி கோயிலுக்கு போனால், கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்டு போனால் இந்த குழந்தைக்கு அதிசயமாக இருக்கும். கோயிலில் என்ன இப்படி பார்க்குற, என்ன சொல்கிறேன்னா, விக்கிரகத்துலேருந்து அதனுடைய சைத்தன்யம், அந்த சக்தி இப்படி வெளியில் உள்ளே போகிறது இந்த குழந்தை பார்க்கும். அது கண்ணுக்கு தெரியுது. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோமே, எப்படி வழிபடணும்னு ஒரு முறை இருக்குது. நீ இங்கேருந்து அப்படி சுற்றிப்போ, இப்படி நமஸ்காரம், அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் அப்புறம். வாட் இஸ் தி ஸ்பிரிட் இன் த டெம்பிள்? அந்த சந்நிதியில் என்ன இருக்குது, என்ன உயிர்த்தன்மை இருக்குங்கிறத நம்ம உணரணும். கோரிக்கைகளோடு போனால் அது உணர முடியாது. இந்த கோரிக்கை எல்லாத்துக்கும் குறுக்கே நிற்கும். நமக்கும் இறைவனுக்கும் குறுக்கே நிற்பது நம்முடைய வினைகள் அல்ல, நம்முடைய கோரிக்கைகள். அதனால்தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆசைகளை தொழுவதை நிறுத்தி ஆண்டவனை தொழ கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி இருக்கும் இல்லையா? அப்போ எப்படின்னா, பாதத்திலேருந்து கேசம் வரைக்கும் ஒரு முறை பார்க்கணுமா, திரும்ப கேசத்துலேருந்து பாதம் வரைக்கும் ஒரு முறை பார்க்கணுமா, ஒரு வணக்கத்தை போட்டு வெளியே வந்துடணுமா, ஒரு இடத்துல உட்காரணும், உட்காந்து டியூன் அப் பண்ணிக்கணும். இங்கே தான் ஆண்டனா இருக்கேன், நமக்கு எல்லாருக்கும் கொடுத்து தான் ஒரே மாதிரி தான் வச்சுருக்காங்க. அப்படியே அப்பா, ஒரே விதமான நாக்கு தான், ஒரே விதமான சுவை அரும்புகள் தான். எத்தனை ரசனைகள், எத்தனை ரசனைகள் இந்த நாவிலே, இந்த மூளையிலே, இந்த நெஞ்சிலே, இந்த இதயத்திலே இப்படி வச்சுருக்கான். அப்போது நம்ம தொடர்பு கொள்ள முடியும். அப்படி தொடர்பு கொள்ளக்கூடிய இயல்பு இந்த குழந்தைக்கு இயல்பாகவே இருந்திருக்கு. மந்திர கோஷமோ பஜனையோ எதை கேட்டால் பரவசமாய் போயிடுவாங்க. எதிலும் கவனம் இல்லாமல் எங்கோ வெறித்து பார்த்தபடி புதிரை போல எவருக்கும் புரியா நிலையில் அவர் இருப்பார். கவிதையாக வருது பாருங்க. எதிலும் கவனம் இல்லாமல் எங்கோ வெறித்து பார்த்தபடி புதிரை போல எவருக்கும் புரியா நிலையில் அவர் இருப்பார். உள்ளே விழியை திருப்பியவர் பள்ளிக்கெதுவும் செல்லவில்லை, மெல்ல கொஞ்சம் எழுதிடுவார். மேன்மைகள் ஆண்மை இயல்பன்றோம். மேன்மைகள் அக்வயர்டு கிடையாது, மேன்மைகள் ஆண்மை இயல்பன்றோம். இந்த குழந்தைக்கு 13 வயசு ஆகிறது. ரமணி மோகன் சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகிற போலாநாத்னு இன்னொரு பேரும், அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு அந்த நாள் வழக்கப்படி மைத்துனர் வீட்டில் போய் முதல்ல அவங்க எல்லா விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு, சமையல் எல்லாம் கற்றுக்கணுன்றதுக்காக அங்கே போய் இருக்காங்க. இது கல்யாணம் ஆனதே தெரியல இவங்களுக்கு, இந்த 13 வயசு பொண்ணுக்கு. அது ஒரு லகரியிலேயே இருக்கு, விஷ்ணு லகரியிலேயே இறைவனுடைய அந்த இதிலே திளைத்து இருக்கிறது. உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. அப்படி இருந்தாலும் அவரால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. என்ன செய்வார் அவர்? என்ன செய்ய முடியும் அவங்களால?
அந்த ஊரில் என்ன பேசிக்கணும் பாவம், இந்த ரொம்ப வேலை ஜாஸ்தியாக போய் அதான் இந்த லஹரி நிலைமை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, லஹரி நிலைமைனால அவங்களால வேலை செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியாது. நான் அது மாதிரி சில பேரை சந்திச்சிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பெரிய பாக்கியம் என்னென்னா, ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப பெரிய ஆட்களை சந்திச்சிருக்கேன். அவங்க யாருமே புகழ் பெற்றவர்கள் இல்லை, புகழ் விரும்பினவர்கள் இல்லை. எனக்கு பெரிய பிரமிப்பாக இருக்கும். எப்படி இருக்கும், ஒரு 17 வயசில் நம்ம ரொம்ப ஆர்வத்தில் இருப்போம், நம்மளை 4 பேர் பாராட்டணுங்கிற ஆர்வம் நமக்கு இருக்கும். அந்த நேரத்தில் பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க அவங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. இவங்க புகழே விரும்பினது கிடையாது, மகத்தானவர்களை சந்திச்சுட்டு அவங்களுக்கு சாதாரணமாக இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அவங்க லஹரியில் இருப்பதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். தெரியாது அவங்களுக்கு. காலில் எங்கள் அப்பாவுக்கு இடித்து இங்கே ரத்தம் வருதே தெரியல. அவர் தான் காயத்ரி ஜபம், ஓ அப்படியாடா அப்படின்னுவார். எங்கள் தாத்தாவை பார்த்துருங்க, எழுந்துக்கும்போது டக்குன்னு இடிச்சிருவாங்க. நூலாமடைன்னா இந்த சிலந்தி வலை சரக்குன்னு வச்சு அதை வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த டாக்டர்லாம் பதறி போயிடுவாங்க ஹார்ட் அட்டாக்ல. அதை கேட்டால் டெட்டனஸ் வந்துடும் அப்படின்ட்டு. 85 வயசு வரைக்கும் இருந்தார், ஒரு நர்ஸும் வரல அவருக்கு. அப்போ மைத்துனர் இறந்து போகிறார். 18 வயதில் 18 வயதில் இருந்தால் கணவனோட வாழ துவங்குகிறார். 13 வயசில் திருமணமானாலும். யார் இந்த நிர்மலா, இன்னும் நான் உங்கள்கிட்ட சொல்லலையே. அப்போ ஒரு இளைஞர் வராருங்க. இவர் கணவரோடு இருக்கும் பொழுது அந்த இளைஞர் இந்த பெண்ணை பார்த்து பிரமிச்சு போயிடுறார். மா அப்படின்னு கூப்பிடுறாரு. பக்கத்தில் என்ன இந்த பொண்ணை போய் மா அம்மான்னு கூப்பிடுறேன். நான் இல்லை, பொறுத்திருந்து பாருங்க, இந்த உலகமே இவங்களை மான்னு தான் கூப்பிடும். அவங்க தான் ஆனந்தமயிமா. ஆனந்தமயிமான்னு பெங்காலில் பெரிய செயிண்ட், 1981 வரைக்கும் வாழ்ந்தாங்க. நல்ல நெடுங்காலம் வாழ்ந்தவர்கள். எல்லா அரசியல் தலைவர்களும் கூட அவங்ககிட்ட போயிருக்காங்க, வந்திருக்காங்க, தெரியும். 81 வரைக்கும் தான் பார்த்துக்குங்க நீங்கள். ஆனந்தமயமாகவே இருப்பாங்க. அதனால ஆனந்தமயிமான் அவர்களுக்கு பேர். ஆனந்தமா ஆனந்தமா தானந்தமாய் நின்ற தவக்கோலமா, ஆனந்தமா ஆனந்தமா தானந்தமாய் நின்ற தவக்கோலமா, தேன் நெஞ்சமா திசை அங்கமா தேவாதி தேவர் தொழும் திருக்கோலமா, தேன் நெஞ்சமா திசை அங்கமா தேவாதி தேவர் தொழும் திருக்கோலமா, ஆதிப்பரம்பொருளின் அவதாரமா ஆதிப்பரம்பொருளின் அவதாரமா, ஓதாத ஓர் உண்மை உருவாரமா, ஆனந்தமா ஆனந்தமா தானந்தமாய் நின்ற தவக்கோலமா. எப்படி இருந்தாங்க? மனம் முனிவர் நடைப்பயிலும் ஒரு கூடமா, மலர் வார்த்தை ஒவ்வொன்றும் ஓர் ஓடமா. ஒரு வார்த்தை உபதேசமாகும். மனம் முனிவர் நடைப்பயிலும் ஒரு கூடமா, மலர் வார்த்தை ஒவ்வொன்றும் ஓரோடமா, நினைவங்கு உடலிங்கு இது பாடமா, நினைவங்கு உடலிங்கு இது பாடமா, நிறமற்ற சேலையினில் புதுவேடமா. எப்போது வெள்ளையில் தான் இருப்பாங்க. நிறமற்ற சேலையினில் புதுவேடமா, ஆனந்தமா ஆனந்தமா தானந்தமாய் நின்ற தவக்கோலமா, பூவொன்று கனலோடு புயலேந்துமா, புதிரொன்று பதிலென்னும் புனைவாகுமா, தீ ஒன்று படகாக அசைந்து வருமா, தீ ஒன்று படகாக அசைந்து வருமா, தேவி உன் கால் வீழ்ந்தேன் காத்திடம்மா, ஆனந்தமா ஆனந்தமா தானந்தமாய் நின்ற தவக்கோலமா. திரும்ப பாருங்க. பூவொன்று கனலோடு புயலேந்துமா, புதிரொன்று பதிலென்னும் புனைவாகுமா, தீ ஒன்று படகாக அசைந்து வருமா, தேவி உன் கால் வீழ்ந்தேன் காத்திடம்மா, ஆனந்தமா ஆனந்தமா தானந்தமாய் நின்ற தவக்கோலமா. இது வரைக்கும் நல்லா இருக்கு. போலாநாத்
அவருடைய கணவர், அவர் சாதாரண மனிதர் தான், நல்ல மனிதர், சாதாரண மனிதர். மனைவி கூட ஒரு கணவன் எப்படி வாழணுமோ அப்படி வாழ விரும்புகிறார். ஆனால் இந்த அம்மாவுக்கு அந்த உணர்வு இல்லை. உடலை தொட்டா விறகு கட்டையாக படுத்துடுறாங்க. அவளுக்கு ஒரு ரியாக்ஷனே வருது. அவர் இவர் அந்த அம்மாவோடு சேர்ந்து இருக்கணுன்ற அந்த ஆசையில் அந்த உடலை தொடும் பொழுது பிணம் மாதிரி பிரேதமாகி விடுகிறார்னு எழுதுறாங்க. பிரேதமாய் கீழே விழுந்துடுறார் அப்படின்னு. அதுக்கப்புறம் போலாநாத் நிறைய மந்திரங்களை அவருடைய காதலை சொல்லி அவர் திரும்ப உணர்வு நிலைக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியதார். அப்புறம் அவங்க அப்சர்வ் பண்ணி பார்க்குறாங்க, அந்த ஃபேமிலியில் இந்த ஆனந்தமயிமானுடைய உடம்பு என்பது விசித்திரமாக இருக்கு. என்ன விசித்திரம் கேட்டால், அது பலவிதமாக கோணிக்கொள்ளுமா, பலவிதமாக அந்த உடம்பு கோணிக்கொள்ளும். எந்த விதமான காரணமும் இவங்களுக்கு தெரியாது. இவங்க ஏதோ ஃபிட்ஸுன்னு தான் நினச்சிக்கிறாங்க. அது மாதிரி அதோட என்ன ஆச்சரியன்னு சொல்கிறாங்கன்னா, நம்முடைய முதுகெலும்பு வச்சு தானே நம்முடைய நீளம்லாம் வருது. அந்த முதுகெலும்பு நீளும் சுருங்குமா, இந்த உடம்புனுடைய உயரமே அதிகமாகும், சுருங்குமா. அது மாதிரி பல நிலைகள் அவர் அனுபவிக்கிறார். இது என்னங்கிறது அவர் சொல்லவும் இல்லை, சொல்லக்கூடிய நிலைமையில இல்லை. தெரிந்து கொள்ளக்கூடிய பெரியவர்கள் யாரும் அருகில் இல்லை. இப்படி ஒரு நிலைமை இருக்கு. அப்போ ரொம்ப கடினமான ஆசனங்கள் இருக்கு. கடினமான ஆசனங்கள்னா நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மயிலாப்பூர்ல சுந்தர் குருன்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் இருந்தார். அவர் நல்ல ஆசனங்கள்லாம் போடுவார். வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகள் இருந்தார், தெரியுமா? குருஜி சுந்தர்ராமன். அவர் சொன்ன குறிப்பு ரொம்ப அருமையான ஒரு குறிப்பு. அவர் சொன்னார், வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகளை போய் பார்க்க போகும்போது அவர் ஒடிசலா ஊசலா இருப்பார், அப்படியே கிடப்பார், உடம்பு தளர்வாக இருந்துச்சு அவர் பேர் பார்க்கும்போது. இவர் சில ஆசனங்கள், குருஜி சுந்தரராமன் ஆசனங்கள் சிலது செய்து காமிச்சு, இது சரியா இருக்கா? நல்லா இருக்கே அப்படின்னு. நீங்கள் ஏதாவது திருத்தம் சொல்ல முடியுமா? நான் திருத்தம் சொல்கிறதுக்கு நான் யாருப்பா? நீங்கள் ஏதாவது ஒரு ஆசனம், உங்களுக்கு உங்கள் வயது கஷ்டம்தான் தெரியுது, உங்கள் உடம்பு நிலை சரியில்லை, இருந்தாலும் நீங்கள் எதாவது எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை செய்வேன். இல்லை பரவாயில்லப்பா, ஒன்று மட்டும் முயற்சி பண்ணுறேன்ட்டு சிரசாசனம் போட்டாராம். எப்படி? கட்டவரல்ல நின்று, கை கட்டவரல்ல நின்று, ஆமாம் ஆமாம், கை கட்டவரல்ல சிரசாசனம் பண்ணி, இதான் தம்பி பார்த்துக்கிடுங்க அப்படின்னாராம். இது விசித்திரமான நாடுங்க. இது சாதாரண தேசம் இல்லை. அப்போது ஆனால் அந்த மாதிரி பெரியவர்கள் இருந்தால், இப்போ குருஜி சுந்தர்ராமன் இது சொல்லலைன்னா நமக்கு இந்த தகவல் தெரியாமல் கூட போயிருக்கலாம். அவர் பதிவு பண்ணுறார். நான் போய் அவர் கேட்ட பொழுது வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகள் இப்படி செஞ்சு காட்டினார் அப்படின்ட்டு. பெரியவர்கள் அப்படி பதிவு பண்ணியிருக்கிறதுனால நமக்கு தெரியுது. கிழிஞ்ச கோமணத்தில் அதை கழட்டி புதருக்கு பின்னால் மறைஞ்சு ஒரு முள்ளை உடைச்சி அதை ஊசியாக்கி கிழியாத பகுதியிலேருந்து நூலை தைச்சு அந்த கிழிஞ்ச கோமணத்தை கட்டிட்டு வருவேன் ரமண மகர்ஷி சொன்னதுனால நமக்கு தெரியும். இல்லைன்னா எப்படி தெரியும்? தவம் பண்ணி கொண்டிருக்கின்ற ரமண மகர்ஷி, ஐயோ இந்த குழந்தை இப்படி இவ்வளோ இளைஞர் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு ஒரு தாசியினுடைய மகள் ரத்னம்மாவுடைய மகள் சொல்ல, அவள் அம்மா சாதமும் பருப்பும் பிசைஞ்சு அந்த ரமண மகர்ஷியோட வாயில் திணிச்சு, வாயில் திணிச்சு வச்சுட்டு 2 நாள் கழித்து திரும்ப சாப்பாடு கொடுக்கலான்னு திறந்து பார்த்தா அந்த சோறு அப்படியே இருக்குது. அந்த அம்மா விடாப்படியாக அந்த சோத்தை எடுத்து வெளியில் போட்டு இந்த வாயை கழுவி திரும்ப சாதத்தை பிசைஞ்சு போட்டு வச்சுருக்காங்க. இப்படி இந்த ரத்னம்மான்னு ஒருத்தி இருந்தான்னு ரமண மகர்ஷி சொல்லலைன்னா நமக்கு தெரியுமா? யாரையும் நம்ம கீழா நினச்சிடக்கூடாது. யாருடைய வாழ்க்கை சூழ்நிலையும் எப்படின்றது நமக்கு தெரியாது. ஒருபோதும் அடுத்தவர்கள் மேலே நம்ம ஜட்ஜ்மெண்ட்டு எழுதக்கூடாது. அடுத்தவர்களுக்காக வாதாடுற வக்கீலாக இருக்கலாம். ஜட்மெண்ட் அவரோடையது. அந்த மாதிரி நம்ம இருந்துட்டு போகலாம். அப்போ ஆனால் போலாநாத் பதறி போய்டார். இந்த மாதிரி இருக்காங்களே இந்த அம்மான்ட்டு, பேய் பிடிச்சிருக்குன்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டார். அதானே நம்ம முதல்ல நினச்சிக்குவோம். யார் கடவுளுடைய லகரி இருந்தால் நம்ம ஒன்றே பேய் பிடிச்சிருக்குன்னு நினச்சிப்போம். ஒரு பேயை விட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறார். அவர் என்ன செய்வார்? ஒன்றும் வேப்பலை, விபூதி, மந்திரம், தாயத்து, அதோட முடிஞ்சு போச்சு. வந்துடுறார். ஒரு டாக்டர் தென்படுறார். இங்கே வாடா, எதுக்கு அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்க, வா நான் சொல்கிறேன் உனக்கு அப்படின்ட்டு. அந்த டாக்டர் சொல்கிறார். டாக்டர்கிட்ட இவர் கேட்குறார், போலாநாத் இதுக்கு ஏதாவது ஒரு மருந்து இருக்கான்னு கேட்டார். இல்லைன்ட்டார். என்னங்க எப்படி சொல்கிறேன்? ஆமாம்
இது இப்போ பைத்தியமா, இது ஒரு விதமான பைத்தியம் தான், நீ நினைக்கிற பைத்தியம் இல்லை, இதுக்கு மருந்து கிடையாதுப்பா அப்படின்றார். அவர் இந்த பித்தம் தெளிய வைக்கும் மருந்து எங்கும் கிடையாதே, பித்தம் தெளிய வைக்கும் மருந்து எங்கும் கிடையாதே, சத்தமின்றி இருப்பாய் மகனே சாந்தி உனக்கும் உண்டு. போலாநாத்துக்கு டாக்டர் சொல்றார், பித்தம் தெளிய வைக்கும் மருந்து எங்கும் கிடையாதே, சத்தமின்றி இருப்பாய் மகனே சாந்தி உனக்கும் உண்டு. பேயும் பிடிக்கவில்லை தம்பி பிணி எதுவும் இல்லை, பேயும் பிடிக்கவில்லை தம்பி பிணி எதுவும் இல்லை, அந்த நாயகனின் வசத்தில் முழுதும் நம்பி இருக்கின்றாள். என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு மனைவி சொந்தம் இல்லையா? சொந்தம் உனக்கே நீனும் இது சொத்து பொருளும் இல்லை, சொந்தம் உனக்கே நீனும் இது சொத்து பொருளும் இல்லை, வந்தனை செய்திடுவாய் தம்பி வாழ்வினில் மேம்படுவாய், இவளை வந்தனை செய்திடுவாய் தம்பி வாழ்வினில் மேம்படுவாய். எங்க விதி அவ்வளவுதானா? நல்ல விதி உனக்கு தேவி நங்கை என வந்தாள், நல்ல விதி உனக்கு தேவி நங்கை என வந்தாள், தொல்லைகள் செய்யாதே தம்பி தொண்டு புரிந்திடுவாய், தம்பி தொண்டு புரிந்திடுவாய் அப்படின்னு மருத்துவர் அட்வைஸ். இப்படி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்கீங்களா நீங்கள்? டாக்டர் கொடுத்துருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, நான் நம்ம தமிழில் பாட்டாக அதை போட்டேன். இந்த அம்மாவுக்கு 20 வயசு ஆகுது, உடல் நலக்குறைவு ஏற்பட்டு பெற்றோர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கணவரோட பஜித்பூர் அப்படிங்கிற ஊரில் குடுத்தனம் போகிறாங்க. அங்கே கடுமையான சாதனையில் ஈடுபடுகிறார் அந்த அம்மா. சைவ பரமா வைணவ பரமா ரெண்டும் சேர்த்து அம்மா செய்கிறாங்க. எப்படி சாதனை அப்படின்னா, குரு யாரு தெரியாது, உள்ளேருந்து ஒரு குரல் அவங்களுக்கு சொல்லிது, இதை செய்ய இதை செய்யாதேன்ட்டு. அந்த உட்குரல் கேட்டு தன்னை உயர்த்தி கொண்ட யோகினியருடைய வரிசையில் உயரமான இடத்தில் இருப்பவர் ஆனந்தமயிமா. அதை பார்க்கணும் நீங்கள். நமக்கு கேட்குமா? கேட்கும். நம்ம கேட்டால் அது கேட்கும் இல்லையா? கேள்விங்கிறது கேள்வி கேட்பதும் தான், பதிலை வாங்கி கொள்வது கேட்பதும் கேள்வி தானே. நம்ம டியூன் அப் பண்ணி கேட்டுக்கிட்டோம்னா உட்குரல் நமக்கும் கேட்கும். உட்குரல்ங்கிறது என்ன? சுருக்கமாக அதை புரிஞ்சுக்குவோம். மனசாட்சி தான் உட்குரல், மனசாட்சி தான் உட்குரல். மனசாட்சிங்கிறது என்ன? மனசாட்சி என்பது காவல் நாய். அது நாம் ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் பொழுது நம்மளை பாராட்டாது, ஒரு மோசமான சிந்தனை வரும் பொழுது லொல்லுன்னு கொலைக்கும். அப்புறம் நம்ம அதை தட்டி விட்டுறோம், சும்மாருன்றோம், அதட்டுறோம், வெளியே வந்துடுறோம். வி எஸ்கேப் கான்ஷியன்ஸ். அப்போது 2வது ரவுண்டில் கடவுள் நமக்கு உதவி செய்கிறான். எந்த வடிவத்தில்? நண்பர்கள் வடிவத்தில். அப்பா அம்மா சொன்னால் கேட்க மாட்டோம், மனைவி சொன்னால் கேட்க மாட்டோம், ஆசிரியர்கள் சொன்னால் கேட்க மாட்டோம்னு தெரிஞ்சு ஆண்டவன் மனசாட்சியினுடைய உருவாரமாக நண்பர்களை செய்து நம்முடைய வீதியில் அனுப்புகிறான், நம்முடைய வழியில் அனுப்புகிறான். அப்போ அந்த நண்பன் வழி மறித்து சொல்கிறான், என்னடா இப்படி பண்ணுற நீ அப்படி சொல்லுவான். நண்பன் வழி நம்ம தவிர்க்க முடியல. சில சமயம் என்னடா என்னால் செய்யாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். நண்பன்கிட்ட சொல்லி அவன் தப்பி போகும்போது ஒரு மகான்கிட்ட சிக்கிக்கிறான். மகான் அனுப்புகிறார், ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட அனுப்புகிறார். என்னால் அந்த குடிக்கிறதெல்லாம் விட முடியும், நேரம் பாட்டில் வச்சுக்கிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் முன்னாடி உட்காந்து சொல்கிறான். பின்னால் அவர் குடிக்காமல நம்மளால் இருக்க முடியாது, ஆனால் எல்லாம் திருக்கிட்டு போய் குடிச்சுக்கோ அப்படின். ஓ சரி, கால் மேலே கால் போட்டு நான் குடிப்பேன் அப்படின்னு. குடி. அப்போ என்ன செய்ய? ஒன்றும் செய்ய வேணாம், குடிக்கும்போது அவனை நினச்சிக்க, முடிஞ்சா நினச்சிக்கோ அப்படின்னு நினச்சிக்கிறார். குடிக்கும்போது கிருஷ்ணனை நினச்சிக்கிறார். நினைக்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. கிருஷ்ணனுடைய ப்ரெசன்ஸு குடிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அப்புறம் அந்த டிஸ்டர்பன்ஸுங்கிறது நாகரிகமாகுது. அவன் இருக்கும்போது எப்படியா குடிக்கிறது? செய்வோமா நம்ம? இப்போ காந்தி ஐயா வந்திருக்காரு, இப்போ நான் வீட்டில் கால் மேலே கால் போட்டு உட்காரலாம். அவர் இருக்கும்போது உட்காருவேனா? நினைப்பேனா? நினைக்கக்கூட மாட்டேன். அது மாதிரி அவன் வந்தால் இவன் இதில் எப்படா குடிக்கிறது அப்படின்ட்டு அது தடைப்படுது. அதுக்கப்புறம் அதான் ராமகிருஷ்ணர் விளக்குறார்,
அவனை விட பெரிய போதை இல்லைங்கிறது புரிஞ்சு போகுதான். ஒரு தீய பழக்கத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் ஒரு மேன்மையான பழக்கத்தை பழகி கொள்ள வேண்டும், அதில் ருச்சி ஏற்பட வேண்டும். மேன்மையான பழக்கத்தை பழகி கொள்வது அவ்வளோ சுலபம் இல்லை. நல்ல பழக்கங்கள் பழகிக்கொள்ள மிகவும் கடினமானவை, விடுவதற்கு மிகவும் சுலபமானவை. தீய பழக்கங்கள் பழகிக்கொள்ள மிகவும் சுலபமானவை, விடுவதற்கு மிகவும் கடினமானவை. எப்படி வைக்கிறான் பாருங்க ஆப்பு. இதைத்தான் ஆதிசங்கரர் மோகம் என்கின்ற வார்த்தைக்கு விளக்கமாக சொல்லுகிறார். இது மோகம். நீங்கள் எங்கே வேணா நீங்கள் பக்கம் பக்கமாக விளக்கத்தை தேடாதீங்க. ஆதிசங்கரர் விளக்கம், எது உனக்கு தீமையே செய்யுமோ அதிலே அதீதமான விருப்பம், எது உனக்கு நன்மையே செய்யுமோ அதிலே அதீதமான வெறுப்பு. இதுக்கு பேர் தாண்டா மோகம்ட்டார். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துக்குங்க. தீய பழக்கங்களை பழகிக்கொள்வது மிகவும் சுலபம், விட்டுவிடுவது மிகவும் கஷ்டம். நல்ல பழக்கங்களை பழகிக்கொள்வது மிகவும் கடினம், விட்டுவிடுவது மிக மிக சுலபம். இல்லையா? சேர்ந்தாப்புல 3 நாள் தியானம் பண்ணி பாருங்களேன், 4 மணிக்கு எழுந்து எவ்வளோ கஷ்டன்றது தெரியும். சேர்ந்தாப்புல 3 நாள் 7 மணி 8 மணிக்கு எழுந்து பாருங்களேன், எவ்வளோ சுலபங்கிறது தெரியும். அவ்வளோதான் விஷயம். ஆனால் இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணணும். அறிவும் ஒரு பழக்கம் தான், அறியாமையை போலவே பழகிக்கொள்ளணும். அவ்வளோ பழக்கம்தான் எல்லாமே. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் அப்படிங்கிறார் கீதையில். ஸ்ரத்தையின் மூலம் ஞானத்தை எய்தலாம். ஸ்ரத்தை என்ற சொல் ஃபெய்த் அப்படின்னு போடுறாங்க. இல்லை, ஃபெய்த் கிடையாது. ஃபெய்த்தும் அதில் இருக்குது. நம்பிக்கை, விடாமுயற்சி, பொறுமை, தீவிர ஆர்வம், எல்லாம் டெடிகேஷன், அர்ப்பணிப்பு உணர்வு எல்லாம் சேர்ந்தது தான் ஸ்ரத்தை. அதனால தான் கடவுள் கண்ணன் சொல்லும்போது ஸ்ரத்தை தான் சத்தியத்தை பெறுவதற்கு உகந்த பாத்திரம் எப்படின்னு சொல்கிறான். எய்தியவர்கள் எய்தியதெல்லாம் ஸ்ரத்தையாலே, வேற ஒன்றுமே கிடையாது. அபியாச பலம் அப்படிங்கிறாங்களே, அந்த அபியாச பலம் எப்படி வரும்? இல்லை, ஸ்ரத்தையினால் வருகிறது. அப்படி வருகிறது. அப்போ இந்த உட்குரலை கேட்டு இயல்பான யோகினியாக இவர்கள் பரிமளிக்கிறார்கள் ஆனந்தமயமா. என்னெல்லாம் ஏற்படும்? அந்த அவர்கள் கடுமையான அந்த சாதனை செய்யும் பொழுது வேர்வை ஆறா பெருகி ஊற்றும். மயக்கம் ஒரு 10 மயக்கம் போட்டு விழுவாங்க. எதுக்கு அழறதுன்னே தெரியாமல் அழுவாங்க. தோலினுடைய நிறம் மாறி போகும், அப்படியே மயிர்கூச்செறிஞ்சு நிற்கும். இப்படி விதவிதமான யோகா பிசியோ சைக்கிக் எக்ஸ்பீரியன்ஸஸ்னு சொல்கிறாங்களே, அது ஏற்படும். அப்புறம் அது ஒரு அளவுக்கு முடியும் பொழுது யாத்திரைகள் செல்ல துவங்குகிறார் ஆனந்தமயமா. இந்த நாட்டில் நீங்கள் எந்த மகானுடைய சரித்திரத்தை வேணா பாருங்கள், அவங்க தீர்த்த யாத்திரை சென்றிருப்பார்கள். இந்த நாட்டை சுற்றி பார்க்காமல் நீங்கள் தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியாது, உங்களை புரிந்து கொள்ள முடியாது, இந்த நாட்டினுடைய மேன்மை என்னவென்று உணர முடியாது. நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வலிந்து சொல்லுவேன், எப்படியாவது உங்கள் டைம் பட்ஜெட்டில் வருஷத்துக்கு ஒரு 20 நாள் வச்சுக்கிட்டு ஊரை சுற்றிப்பார். குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போங்க. குழந்தைங்களையும் கோயிலாக கூட்டிகிட்டு போய் போர் அடிச்சிடும் அவங்களுக்கு. கொஞ்சம் பிக்னிக், கொஞ்சம் பில்கிரிமேஜ் அப்படின்னு ஒரு பேக்கேஜாக வச்சுக்கோங்க. இல்லையா? கொஞ்சம் யாத்திரை, கொஞ்சம் உல்லாச பயணம் அப்படி கூட்டிகிட்டு போங்க. கட்டாயம் பார்ப்பாங்க. அந்த கோயில்களில் அப்படியே அமைதியாரு சாமியை அப்படி சொல்லாமல் அந்த கோயிலுடைய வரலாறை சொல்லுங்கள். அங்கே வாழ்ந்த மகான்களை பற்றி சொல்லுங்கள். அவங்க வழங்கிவிட்டு சென்றிருக்கின்ற அறிவுரைகள், பாடல்கள், இதை சொல்லுங்கள். அங்கே ஆண்ட அரசர்கள், அவர்கள் செய்த நன்மைகள், தீமைகள் எல்லாவற்றையும் சொல்லுங்கள். குழந்தை கேட்பான். அப்படி போய் பார்த்தா தான் தெரியும். 27 வருஷம் ஹிந்துவில் உத்தியோகம் பார்த்தேன். 10 வருஷம் சர்வீஸ் பாக்கி இருக்கும் பொழுது கையில் எதுவும் இல்லாத போது வேலையை விட்டேன். எல்லாரும் என்ன கேட்பாங்க பின்னால், நீ அப்படி ஒரு முடிவுக்கு வந்தியே, டோன்ட் யூ ரிக்ரெட் அப்படின்னு கேட்பாங்க. மை ஒன்லி ரிக்ரெட் இஸ் ஐ ஷுட் ஹவ் டன் இட் ஏர்லியர்னு. ஏன்னா இந்த நாட்டில் சாப்பாட்டுக்காக வேலை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஆசைகள் அதிகம் இருந்தால் வேலை பார்க்கணும். இப்போ இன்னைக்கு நான் இதை நான் வாங்கினேன்னா இல்லையே, தேவையே இல்லைங்க. குர்த்தா பாருங்க, ஜிப்பாவெல்லாம் வாங்கக்கூடாது, யாராவது கொடுப்பாங்க போட்டுக்கணும். அது மாதிரி தான் சாப்பாடு போட்டுறாங்க. நான் சொன்னேன்ல பேச்சு ஆரம்பத்திலே, இது விசித்திரமான தேசம். நமக்கு சாப்பாடு போட்டுட்டு இந்த தாய்மார்கள் நமக்கு நன்றின்னு சொல்லுவாங்க. இது வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அப்பா ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சாப்பிட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸும்பாங்க. என் மனைவி ஊரில் இல்லை, எதிர் வீட்டில் ஒரு அம்மையார் இருக்கிறாங்க. ராமுக்கு புரியும் இது, சரஸ்ராமுக்கு நல்லா புரியும் இது. அந்த அம்மா ஒரு வயதான தாயார், சாதாரண ஒரு பெண்மணி. கதவை திறக்கிறது தான் தாமதம், துள்ளி குதிச்சுட்டு ஒரு சொம்பில் மோர வச்சுட்டு போயிடுவாங்க. ஏதாவது சாப்பிடுங்க வச்சு. என்னால் அவங்களுக்கு ஒரு நன்மையும் கிடையாது. நான் விஐபியும் கிடையாது, உங்களுக்கும் தெரியும். ஒன்றும் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது. அவங்க என் கூட்டத்துக்கு உட்காந்துக்கிறாங்க, அதுவும் கிடையாது.
பாரதியார் நாடகம் கூட அவங்களுக்கு பார்க்க முடியல, வேலை அவ்வளோ வேலை. கொடுக்கணும், அது அவங்களுடைய இயல்பு, இந்த தாய்மார்களுடைய இயல்பு, அப்படி இருக்காங்க. ஸோ இவங்க யாத்திரை போகிறாங்க. அவங்க பிரபல்யமாகி டாக்காவில் இவங்களுக்கு ஒரு கோயிலே கட்டுறாங்க. நீங்கள் கோயில் கட்டும்போது இங்கே கட்டாமல் இருந்தே ஆகணும். இருந்து கோயில் திறப்பு விழாம்போது அந்த ஊரை விட்டு வெளியே போயிடுறாங்க, கோயில் கட்டுற வரைக்கும் இருந்து. அந்த மாதிரி டேராடூனில் ஒரு பாழடைஞ்ச சிவன் கோயிலில் ஒரு வருஷம் கடும் குளிரில் போர்வை கூட இல்லாமல் கடூர சாதனை பண்ணுறாங்க. நீங்கள் ஆனந்தமயமாக வந்து சுலபமாக ஆனந்த நிலைக்கு வரல. அதாவது பாருங்கள், அவங்க பிறக்கும் போதே அவங்க சில இயல்புகளை நம்ம பார்த்தோம். என்ன அந்த அந்த இயல்பு அவங்களுக்கு வாய்க்க பெற்றது. ஆனால் அந்த இயல்பை நிறுவிக்கொள்வதற்கு கடூர சாதனை தேவைப்பட்டது. இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரமண மகர்ஷிக்கு 16 வயது மரண பயம் வந்த உடனே அவர் நிலைமை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் தவம் செய்யவில்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. தனக்கு என்ன நிலை நேர்ந்தது என்று அந்த நிலையில் ஆழ்ந்து திளைத்திருந்தார் அவர். ஆனால் அந்த அவகாசம் தேவைப்பட்டது. அரவிந்தர் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு வைஷ்ணவர் தான் அவர், அரவிந்தர் ஆன் ஹிம்செல்ஃப்னு ஒரு புத்தகம் கிடைச்சா எனக்கு வாங்கித்தாங்க. என் புத்தகம் தொலைஞ்சு போச்சு. ஆன் ஹிம்செல்ஃப். ஆமாம், அது ஆசிரமத்தில் இல்லை, கேட்டால் பதிப்பு இல்லை. எங்கேயாவது இருந்தால் ஒரு புத்தகம் வாங்கி நம்ம 4 ஜெராக்ஸ் எடுத்துக்கணும் அவசியம். அவரை பற்றி எழுதியிருக்கிற குறிப்பு அருமையான குறிப்பு. ஒரு ஆன்மீக அபியாசியும் படிக்க வேண்டிய புத்தகம் அது. அதில் எழுதுறாரு, ஒரு ஐங்கார் ஒருத்தருங்க பாண்டிச்சேரியில் ஒரு ஐங்கார் வந்து அவர்கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு போகிறாராம், நீ கவனி, இந்த எண்ணங்கள்ங்கிறது வெளியிலேருந்து தான் வருது அப்படின்னாராம். அடுத்த 5 நிமிஷத்தில் எனக்கு அது புரிஞ்சு போச்சுங்கிறார். ஆனால் அது கன்சாலிடேட் பண்ண எனக்கு சில வருடங்கள் தேவைப்பட்டேன்னார். அது உட்காந்துற 5 நிமிஷத்தில் ஆமாம் இது வெளியிலேருந்து தான் வருதுங்கிறது புரிஞ்சு போச்சான். ஆனால் அது நிறுவிக்கொள்ள, அதை உறுதிப்படுத்தி கொள்ள சாதனை அவசியமாகிறது அப்படின்னு சொல்கிறார் அவர். அது மாதிரி ஒரு வருஷம் ஆமாம் இருந்திருக்காங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த இது என்னென்னா, உங்கள் நிலைமை என்னன்றது கேட்குறாங்க. எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, துக்கமாக இருக்கீங்களா? முன்ன எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? யோகானந்த பரமஹம்சர் கேட்ட கேள்விக்கு ஆனந்தமயமா சொல்கிற பதில். அதுக்கு போகிறேன் நான். இப்போ முக்கியம், ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி புக்கில் யோகானந்த பரமஹம்சர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் ஆனந்தமயமாவை சந்தித்ததை. இந்த ஆனந்தமயமா யோகானந்தரை தந்தையே என்று அழைக்கிறாங்க. இன்பமில்லை துன்பமில்லை இருக்கிறேன் எப்போதும் போலே. என்ன ஸ்டேட் பாருங்க. இன்பமில்லை துன்பமில்லை இருக்கிறேன் எப்போதும் போலே. உள்ளிருந்து என்னை இழுப்பான், ஊரில் இருந்து உள்ளே நுழைப்பான். A master is one who pushes you from outside and pulls you from inside என்று என்னுடைய குருநாதர் சொல்வார். அதே வாசகம் இந்த அம்மா சொல்லியிருக்காங்க. உள்ளிருந்து என்னை இழுப்பான், ஊரிலிருந்துள்ளே நுழைப்பான். இன்பமில்லை துன்பமில்லை இருக்கிறேன் எப்போதும் போலே. உள்ளிழுக்கும் போதிலே நான் ஒன்றுமின்றி கரைந்து போவே. உள்ளிழுக்கும் போதிலே நான் ஒன்றுமின்றி கரைந்து போவேன். என்ன சொல்லோ ஏது செயலோ எல்லாம் அவன் சொல்லி செயலே. என்ன சொல்லோ ஏது செயலோ எல்லாம் அவன் சொல்லி செயலே. இன்பமில்லை துன்பமில்லை இருக்கிறேன் எப்போதும் போலே. அவங்க ஸ்டேட்மெண்ட் அப்படியே தமிழில் சொல்கிறேன். நான் என்பது ஆயுள் ரோகம். டெர்மினல் டிசீஸ் எதுன்னு கேட்டால் நான் என்ற உணர்வுங்கிறாங்க. நான் என்பது ஆயுள் ரோகம், அவன் தான் என்பது தான் யோகம். நான் என்பது ஆயுள் ரோகம், அவன்தான் என்பது தான் யோகம்.
நான் யாவும் என்றால் நோவு தீரும். நான் யாவும் என்றால் நோவு தீரும். தேவை தீர்ந்தால் தெய்வம் நேரும். இன்பமில்லை துன்பமில்லை இருக்கிறேன் எப்போதும் போலே. உள்ளிருந்து என்னை இழுப்பான் ஊரிலிருந்துள்ளே நுழைப்பான். ஆனந்தமயமாக்கி ஜெய். நம்முடைய நல்ல காலம் அவங்களே அவங்களுடைய நிலைகளை சொல்லியிருக்காங்க. ரொம்ப எனக்கு கேப்டிவேட்டிங்காக பட்டுது. அதனால் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். 4 நிலைகளை கடந்து வந்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆன்மீகத்தில். ஒன்று, மனதிலிருந்து இந்த ஈரம் உலர்த்தப்பட்டதுங்கிறாங்க. என்னன்னு கேட்டால் ஆசை வடிகட்டப்பட்டது. மனதில் இருக்கும் ஆசை வடிகட்டப்பட்டு அந்த மனம் ஞானத்தை பற்றி கொள்ளக்கூடிய சுள்ளியாகியது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். 2வது நிலை, என்னுடைய உடல் சிலையானது அப்படின்னா அது பரபரக்க ஓடாதான். ஏன் அப்படின்னு கேட்டால் மனம் உள்முகமானது. மனம் உள்முகமாகும் பொழுது உடம்பு பரபரக்காது. உடல் சிலையானது, மனம் உள்முகமானது, இதயத்திலிருந்து இறை வெள்ளம் பொங்கி எழுந்தது. இது 2வது நிலை அப்படிங்கிறாங்க. 3வது, நான் என்கின்ற அடையாளம் மாறி அது இஷ்ட தேவதையில் லயித்தது. எது எனக்கு இஷ்ட தேவதையோ அந்த இஷ்ட தேவதையில் என்னுடைய நான் என்கின்ற அடையாளம் சென்று லயித்தது. ஆனால் உருவம் அருவம் என்கின்ற வேறுபாடு அப்போதும் எனக்கு இருந்தது. என்ன ஃபெய்த்ஃபுல் ஆனஸ்ட் ரெக்கார்டிங் பாருங்க. இது ஆன்மீகத்தில் 3வது நிலை. 4வது நிலை சொல்கிறார்கள், இருமை என்பது கரைந்து போனது. மனதில் எண்ணம் என்னும் அசைவு நின்று போனது. உறக்கத்திலும் கனவிலும் கூட உள்விழிப்பு தொடர்ந்ததுங்கிறாங்க. உறக்கத்திலும் கனவிலும் கூட உள்விழிப்பு தொடர்ந்தது. நீ தூக்கத்தை பார்க்க வேண்டும் அப்படிம்பார் ரமணர். அதான் இது. சாவடிப்பாருங்க அவரு. ரொம்ப அவரை பார்த்தா டெம்டிங்காக இருக்கும் கேள்வி கேட்கணுன்ட்டு. திருப்பி கேட்டுருவாரை, கேட்பது யார் பாரு, நடப்பது எவருக்கு பாரு, செத்தம். அது நம்ம உதறவும் முடியாதுங்க. அதுதான் கால் வைக்க பின்னே கதவடைக்கும், அதான் மெய்வழி. கால் வைக்க பின்னே கதவடைக்கும் மெய்வழியின் பால் வைத்த பற்றே நற்பற்று. திரும்பியும் போக முடியாது. அங்கும் இல்லே இங்கும் இல்லே ஆலவாயிரே, நான் ஆத்துக்குள்ள மீன போல அழுது சாகுறேன். இதான் ஒரு அபியாசினுடைய துன்ப நிலை. அங்கும் இல்லே இங்கும் இல்லே ஆலவாயிரே, நான் ஆத்துக்குள்ள மீன போல அழுது சாகுறேன். எங்கும் உள்ள கண்ணுக்குள்ள என்ன தேடுறேன், எங்கும் உள்ள கண்ணுக்குள்ள என்ன தேடுறேன். நான் என்ன தாங்க முடியாம இடிஞ்சு போகிறேன். பார்க்க முடியல தம்பி, பார்க்க முடியல. பார்த்தபடி கேட்டபடி பழக முடியல. காக்க முடியல தம்பி, காட்ட முடியல. கனவு எது நனவு எது கழட்ட முடியல. பார்க்க முடிய உச்சி வெயில் நேரத்துல உடம்பு குளிருது. இந்த ஊருல மழை அடிக்கிறப்போ உள்ளம் புழுங்குது. ஊர் பைத்தியம் சொல்லமா சொல்லாதா? உச்சி வெயில் நேரத்துல உடம்பு நடுங்குது. இந்த ஊருல மழை அடிக்கிறப்போ உள்ளம் புழுங்குது. கச்ச கட்டி கூத்தடிக்க காலு துடிக்குது. கச்ச கட்டி கூத்தடிக்க காலு துடிக்குது. ஒரு கால் எடுத்து வைக்கிறப்போ கண்ணம் மறைக்குது. பார்க்க முடியல தம்பி, பார்க்க முடியல. பார்த்தபடி கேட்டபடி பழக முடியல. 1987 என்னுடைய பாட்டு இது. அப்போ பரமஹம்சருடைய கேள்விக்கு இந்த பாட்டா பதில் சொல்லிட்டு இந்த சொல்றாங்க, அப்பா உண்மையில நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. உதிர்ந்து போகும் இந்த உடம்புடன் என் உணர்வு ஒருபோதும் லயிக்கவில்லை. இந்த பூமிக்கு வரும் முன்பும் அப்படித்தான் இருந்தேன். சின்னஞ்சிறுமியாகவும் அப்படித்தான் இருந்தேன். வளர்ந்த பெண்ணான பொழுதும் அப்படித்தான் இருந்தேன்.
எனக்கு குடும்பத்தினர் திருமணம் செய்து வைத்த போதும் அப்படித்தான் இருந்தேன். இதோ உன் முன்பும் அப்படியேதான் இருக்கிறேன். இந்த நிரந்தரம் என்னும் கூடத்தில் என்னை சுற்றி நடக்கும் சிருஷ்டி என்னும் இந்த ஆட்டம் நின்ற பிறகும் நான் இப்படித்தான் இருப்பேன். இந்த பதில் யோகானந்த பரமஹம்சர் இது ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். நமக்கு என்ன ஒரு ஒப்பற்ற கவிதை மாதிரி. இதில் 1000 கவிதை எழுதலாம் இதை வச்சு. நிரந்தரம் என்னும் கூடத்தில் என்னை சுற்றி நடக்கும் சிருஷ்டி என்னும் இந்த ஆட்டம் நின்ற பிறகும் நான் இப்படித்தான் இருப்பேன். பாட்டம் மாஸ்டர்லி ஸ்டேட்மெண்ட். ஒரு இந்த பாரத நாட்டு ஒரு பெண் வாயிலிருந்து இப்படி எவ்வளவு மகத்தான வார்த்தை வந்திருக்குன்னு தான் நீங்கள் பெண்மையை போற்ற வேண்டும். அப்படித்தான் பெண்மையை உணர வேண்டும். அதற்காக சொல்லுகிறது. அப்போ இந்த அம்மாவுடைய சில வாசகங்களை பார்த்து நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். அற்புதமான வாசகங்கள். ஒரு குருவை அடையணுங்கிறத சொல்றாங்க. எல்லா செயல்கள் எப்படி அடைவீர்கள்? எல்லாரும் கேட்குற கேள்வி. ஒரு குரு எப்படி கிடைப்பாங்க? ரொம்ப அழகா சொல்றாங்க இந்த அம்மா. நீ உனக்கு செயல்கள் இருக்குல்ல, செயல்கள் இல்லாத யாராவது இருக்கோமா? எல்லா செயல்களையும் ஸ்ரத்தையுடன், அன்புடன், நல் உணர்வுடன், ஃபெய்த், லவ் அண்ட் குட்வில்ங்கிறாங்க. ஸ்ரத்தையுடன், அன்புடன், நல் உணர்வுடன் செய்து படிப்படியாக முன்னேறு. எப்போதும் தெய்வத்துடன் உயிர்ப்பான ஒரு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. உயிர்ப்பான ஒரு தொடர்பு. இப்போ கண்ணா கண்ணா அப்படின்னு இப்போ கவிஞர்களுக்கு நான் சொல்வேன், கவியரங்கம் பிடிக்காம போனதுக்கு காரணம் கவிஞர்கள் தான். தமிழ்நாட்டில் ஒரு உயிர்ப்பே இல்லாமல் அதை சொல்லி சொல்லி அதை வேற 2 வாட்டி சொல்லி அதை உரத்த குரல்ல வேற சொல்லி எப்படி கேட்பாங்க அப்படின்னு. இன்பம் இன்பம் இன்பம். எங்கெங்க இன்பம் இருக்கு உனக்கு? இன்பம்னு சொல்லும்போது உனக்கு வரவானாமா இன்பம்? உனக்கே வராது இன்பம், எப்படி கேட்குறவனை தொத்திக்கும். அதனால உயிர்ப்பான தொடர்பு கடவுளோடு வைத்திருக்கணும். அது என்ன உயிர்ப்பான தொடர்பு? நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் அவனை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். பண்ணி பாருங்க, தயவு செய்து பண்ணாதவங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் வாழ்க்கை. காஃபி குடிக்கிறதுலேருந்து அவன் கம்பெனி வேணும். நீங்க ஏன் பூஜை அறைக்குள்ள அவனை கட்டி போடுறீங்க? கோவிலுக்கு வெளியே தெய்வம் கொள்ளை கொள்ளையாக, பெண்கள் மாவிடிக்கும் அழகில், அங்கே மரமலைக்கும் மரம் எசைத்த கிளையில், சின்ன பூ விளிம்பில் எல்லாம் நின்று புன்னகைக்கு தம்மோய். அதை விட்டுறக்கூடாது. இல்லை, நம்ம காஃபி குடி, வாடா காஃபி குடின்னு கூப்பிடணும். ஆனால் நல்லா இருக்கான்னு கேட்கணும். ஐயோ ரொம்ப ரியலாக இருக்கும் அது. சக்கரை பத்தலையா கொஞ்சம் நீ ஒரு நாள் கசப்பு காஃபி சாப்பிடேன்னு சொல்லி அவன்கிட்ட வம்பு பண்ணணும். குளிக்கும்போது குளி, நீ வா சேர்ந்து குளின்னு சொல்லணும். சாப்பிடும்போது சேர்த்துக்கணும். துன்பப்படும்போது சேர்ந்து நீ பங்கு கொள். எல்லாத்துலேயும் அவனை சேர்த்துங்க, எல்லாத்தையும் கலந்துக்கணுங்க. அந்த மாதிரி அப்படி இருந்தாங்க. பாட்டி எல்லாம் அரிசி பொறுக்குவாங்க. அந்த நாளில் அரிசி பொறுக்கும். அந்த செக்கான்னு ஒரு பூச்சி வரும், அது தள்ளணும். சின்ன சின்ன கல்லில் உமி வரும், அது தள்ளணும். சிவ 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 அப்படின்னு அரிசி இப்படி பண்ணுவாங்க. இல்லைன்னா ராம 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 ராமன். அதனால தான் அந்த பாட்டி வடித்து போட்ட பட்டு சம்பா மாதிரி வருமா? அது மாதிரி வருமா சொல்லுங்க? என்ன 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஒரு ஊழச்சோரை போய் தின்னுட்டு அதுக்காக விலையை கொடுத்துக்கிட்டு இந்த கதையை சொல்லி இப்படி கல்ச்சட்டில் உருட்டியை கொடுப்பாள். எவ்வளோ சாப்பிட்டோம். இன்றைக்கும் நான் அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறது என் பாட்டி ஞாபகத்தில் தான். அவங்க ஞாபகத்தில் தான் பண்ணுவீங்க. அப்பாவை பெற்றவை. என்ன அன்புங்க அது! என்ன அன்பு, என்ன பக்தி! எவ்வளோ இயல்பாக இருந்துட்டு போயிட்டாங்க. நம்ம மகான்கள்னா தானே மகானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஐயே, அது இல்லவே இல்லைங்க. சாதாரண சோறு உருட்டி போட்ட பாட்டி தான் மகான். நமக்கு அதை புரிஞ்சுக்கணும். அது நமக்கு இந்த ட்ராமா தேவைப்படுது இல்லையா? எப்படி இருக்கிறப்பா? ஏன் எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்ம சொல்ல மாட்டோமா பதில்? எப்படி இருக்கிறப்பா? ஏன் அதெல்லாம் கேட்குறாங்க. இன்னும் அப்படி கேட்டோன்னே இவங்களும் அப்படியே உருகி போகிறாங்க. எங்கள் ஊரில் எப்படி இருக்கும்? இல்லை எப்படா வந்த அவ்வளோதான் உச்சாரம் பத்தாது. அதாவது நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கணும் பாருங்க, ஒருபோதும் நம்ம முன்னேற மாட்டோம். The moment you start noticing yourself, you will never progress. Stop noticing yourself, அதுதான் progress. நம்ம பார்க்க என்னோட குருநாதர் கேட்டார், ஏண்டா என் முன்னால் உட்காந்து நீ ஒன்றை பார்த்துட்டு இருக்கே, நீ எப்படா உருப்பிடுவான்னு கேட்டார். அருமையான கேள்வி. என்னுடைய பர்த்டேக்கு கிஃப்ட் அவர் போட்டா எனக்கு அரை அப்படி. அது ஏன்டா என் முன்னால் உட்காந்துருக்கேன், நீ ஒன்றை பார்த்துட்டு இருக்க, எப்படி நீ ஹவு டு யூ திங்க் யூ கேன் ப்ராக்ரஸ் அப்படின்னாரு. அப்போ உடனே பாடினேன், உன்னை பார்த்தால் இன்பம், என்னை பார்த்தால் துன்பம், உன்னை பார்த்தால் இன்பம், என்னை பார்த்தால் துன்பம், உண்மை இதை உணர்ந்த பின்னும் ஊஞ்சலாடும் நெஞ்சம், உன்னை பார்த்தால் இன்பம், என்னை பார்த்தால் துன்பம் அப்படிப்பான்னு. நான் உன்னால் எதுவுமே செய்ய முடியலையா?
ஒன்று பண்ணேன் அப்படின்றாங்க. அந்த என்னென்னா, காலையில் ஒரு வாட்டி, நைட்டு படுக்க சொல்ல ஒரு வாட்டி ஒரு நமஸ்காரம் பண்ணேன்றாங்க. பூஜை அறைக்க ஒரு படத்துக்கு முன்னாலே இது பண்ணி பாருங்க. காலையில் ஒரு முறை, நைட்டு படுக்க சொல்கிறதுக்கு படுக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு முறை நல்ல நெடுஞ்சான் கிடையாது விழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ணேன். பண்ணுறாமா, ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. நமஸ்காரத்தில் 2 விதம் இருக்குது. நீ எதை தேர்ந்தெடுத்துக்க போகிற, நீ தேர்ந்தெடுத்துக்கோன்றாங்க. அது என்னம்மா 2 விதம்? ஒன்று உடம்பு, மனசு, கவலைகள், ஆசைகள், எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் கொடுத்துடணும், மொத்தத்தையும் கொடுத்துடணும். அப்படி நமஸ்காரம் பண்ணணும். 2வது வச்சுக்கிட்டு கொடுக்கறது, வச்சுக்கிட்டு நமஸ்காரம் பண்ணுறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. பவுடர் தூவிக்கிற மாதிரி எப்பவும் டப்பாவில் கொஞ்சம் இருக்கும், மொத்தமாக கொட்டிக்க போகிற, கொஞ்சம் கொட்டிட்டு டப்பா பத்திரமா மூடி வச்சுருவோம்மா, அப்படி நமஸ்காரம் பண்ணாதப்பான்றாங்க. ஸோ நெடுஞ்சான் கிடையா விழுந்து மொத்தத்தையும் கொடுக்குற மாதிரி நமஸ்காரம் பண்ணோம் ஒன்று சொல்கிறாங்க. முடிஞ்சால் ஒரு குறிப்பிட்ட நேரம் பிரார்த்தனைக்கு அல்லது தியானத்துக்குன்னு ஒதுக்கினா அது எவ்வளவோ சிறப்பு நமக்கு சேர்க்கும் அப்படின்றாங்க. இது தொடர்ந்து இதை நம்ம பயின்று வந்தோமானா உனக்கு தெய்வீகத்தை பற்றி சிந்திப்பது என்பது இயல்பாகிவிடும். நீ அதை செய்ய மாட்டேங்கிற. இந்த ஸ்டெப்பை நம்ம எடுக்க விரும்ப மாட்டேங்கிறோம். ரொம்ப பேர் பாருங்க, இதுதான் பிரச்சனை. எது அடிப்படையோ அதில் நமக்கு லைஃப் இல்லை. அது செய்யாமல் அந்த படியை அடைய முடியாதுங்கிறது நமக்கு உரைக்கவே மாட்டேங்குது. இப்போ எங்கள் அப்பாவுக்கு அவரும் இப்போ பாவம், ஒரு சொத்து சுகம் ஒன்றுமே கிடையாது. 4 பெண்களும் ஒரு உருப்படாத பிள்ளையும் பெற்றவர். அவர் லெக்சரர் உத்தியோகத்தில் இருந்தவர். எவ்வளோ கஷ்டப்பட்டார் அவர். ஆனால் அவருக்கு எப்பவும் நேரம் இருந்தது. அவர் செய்ய வேண்டிய வேலைகள், அவருடைய பூஜை, அவருடைய தபஸ் செய்வதற்கான நேரம் எப்பவும் இருந்தது. அவருடைய துணியை கடைசி வரைக்கும் அவர் தான் துவைச்சு போட்டார். அவருடைய புக் ஷெல்ஃபை அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. அவருடைய பூஜைக்கு எங்கள் அம்மாவுடைய உதவி தேவைப்பட்டதே இல்லை. அந்த அபிஷேகத்தண்ணில் அவரே தான் கொண்டு விட்டுருவார். எல்லாம் அப்படி தான் வச்சுட்டு இருந்தார். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் காந்தி ஐயா, யார் சாதனையாளன்னு நினைக்கிறேன்னா, எவன் கையில் தான் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செய்து முடித்த பிறகு நேரம் மிச்சமாக இருக்குமா அவன் தான் சாதனையாளன். இல்லையா? இருந்தது. எதனால அவங்களுக்கு இது ஸ்ரத்தை தான். பேசிக்ஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. அடிப்படை அந்த படியை அதை தவிர்த்துட்டு அங்கே போகணுன்னா அது நடக்கவே நடக்காது. அதை தான் ரவீந்திரநாத் தாகூர் சொல்லுவார், என் வாழ்நாள் முழுதும் என்னுடைய யாழின் நரம்புகளை இறுக்கியும் தளர்த்தியுமே கழித்து விட்டேன், நான் பாட வந்த பாட்டை இன்னும் பாடவில்லை என்பார். நான் பாதம் வைத்த போது பாதை மாறும் எல்லையே, நான் பருக வந்த போது நதியில் கரைகள் இல்லையே, நான் பாதம் வைத்த போது பாதை மாறும் எல்லையே, நான் பருக வந்த போது நதியில் கரைகள் இல்லையே, நான் ஆட வந்த போது மேடை அமையவில்லையே, நான் பாட வந்த பாட்டை இன்னும் பாடவில்லையே, நான். பாலிமர் டிவியில் ஒரு ப்ரோக்ராம், அவுட்டோரில் ஒரு ஷூட். மரபின் மைந்தன் முத்தையா, பர்வீன் சுல்தானா, நாங்கள் மூணு பேரும் மாற்றி ஒரு 5 நிமிஷம் இந்த சுய முன்னேற்ற ஸ்பீச் ஏதோ ஒன்று பேசிகிட்டே வரணும். நான் 3 பேர் நண்பர்கள். ஸோ உட்காந்துருக்கும்போது புல்வெளியில் உட்காந்துட்டு இந்த பாட்டு உடனே பாடினேன் நான். பர்வீன் அழுக எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. கண் விளிம்பில் என் மனம் பனித்திருந்தது, கனவில் வந்த மின்னலில் கரைந்து போனது, கண் விளிம்பில் என் மனம் பனித்திருந்தது, கனவில் வந்த மின்னலில் கரைந்து போனது, மின்னல்களே என் உயிரின் வீணையானது, மின்னல்களே என் உயிரின் வீணையானது, மீட்ட வந்த கைகளிலே ஊமையானது, நான் பாதம் வைத்த போது பாதை மாறும் எல்லையே, நான் பருக வந்த போது நதியில் கரைகள் இல்லையே, நான் ஆட
வந்த போது மேடை அமையவில்லையே, நான் பாட வந்த பாட்டை இன்னும் பாடவில்லையே. சரிதானா? அவ்வளவுதாங்க நம்ம ஆன்மீகம். அதனால தயவுசெய்து அருள் என்பது ஒரு மர்மம் அல்ல. அது நம்மோடு ஒரு புல்லாங்குழலில் நுழைந்து எப்படி காற்று சங்கீதமாக வெளிவருமோ அது உன் மூலம் நுழைந்து வெளிப்படும் என்று அந்தமயமா நமக்கு சொல்கிறார்கள். இன்னொன்று சொல்றாங்க, எதற்கெதற்கோ அழற இறைவனுக்காக அழ கொஞ்சம் கற்றுக்கொள்ளேன் அப்படிங்கிறாங்க. ஏங்கி அழுவதல்லால் ஏழை ஏதும் அறியேன், அழுதால் உன்னை பெறலாமே அப்படிங்கிறார் இல்லையா? நம்ம ரவி சொல்லுவார், எனக்கு கவிதை எழுத வராது, ஏக்கம் இல்லாமல் இலக்கியம் ஏது. என்ன அருமையான வார்த்தை பாருங்க, ஏக்கம் இல்லாமல் இலக்கியம் ஏது அப்படிங்க. வாவேசு சொல்லுவார், ஏதோ செய்கேன் தாயே, ஆனால் என்னுள்ளே என்றும் இரு அப்படிம்பார். நம்ம சுப்பு சொல்லுவோம், கூப்பிய கைகள் கூப்பியபடியே குப்புற விழுந்தேன் காளி, இனி ஏய்ப்பதும் நீயே ஏற்பதும் நீயே எப்படியோ செய்காளி அப்படிம்பா. இந்த ஏக்கம் இருக்கணும். இந்த ஏக்கம் தான் ஆணவத்தை கரைக்கும். நம்ம தலைகீழ சாதனை. நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மந்திரம் சொல்வேன், அது ஆணவத்தை இன்னும் அதிகரிக்க கூட வாய்ப்பாக இருக்கும். சங்கல்பமே இந்த ஆணவம் கரையணும். செல்ஃப் அன்னிஹிலேஷன் ஆஃப் தி செல்ஃப், அதை பண்ணிக்கணும். அம்மா சொல்றாங்க, கண்ணீரின் வெள்ளத்தில் கரைந்து கரைந்து என்ன ஆகும், உள்ளும் புறமும் ஒன்றாகும் போது. கண்ணீரின் வெள்ளத்தில் கரைந்து கரைந்து உள்ளும் புறமும் ஒன்றாகும் போது நீ யாரை இத்தனை துன்பத்துடன் நாடினாயோ, யார் நெருக்கத்துக்கெல்லாம் நெருக்கமோ அண்மைக்கெல்லாம் அண்மையோ, யார் உன்னுடைய உயிர் மூச்சோ, யார் உன் இதயத்தின் ஆதாரமோ அவளை நீ கண்டுகொள்வாய் என்றாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதியே வச்சிருக்காங்க சொல்லி. அவனுக்காக அழுவது ஒருபோதும் வீண் போகாது. அவனுக்காக அழுவது ஒருபோதும் வீண் போகாது. இந்த வார்த்தையினுடைய அடுத்த பகுதியை கவனிங்க, மறுமொழி வரும் வரை பிரார்த்தனை தொடர வேண்டும். யூ மஸ்ட் டிமாண்ட் a reply from him. மறுமொழி வரும் வரை பிரார்த்தனை தொடர வேண்டும். பற்றில்லாமல் இருப்பதுதான் நிலையான மகிழ்ச்சியை கொடுக்கும். அற்றது பற்றெனின் உற்றது வீடு. அதையே உன் மூலமாக கொள். யாருக்கு எவ்விதம் எந்த வடிவில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது அவனுக்குத்தான் தெரியும். யாரை எங்கனே யாங்கனம் சமைத்தற்கெண்ணமோ அங்கனம் சமைப்பாய். பாரதி, இங்குனை சரணின்றி எய்தினேன் என்னை இருங்கலை புலவனாக்கு. நம்மால் சொல்லாது இல்லைங்க. அவருக்கு மேலே ஒரு பாட்டன் ஒருத்தருந்தார் பாருங்க, திருவள்ளுவர்னு. இந்த 2 வரியில் 1.25 வரியில் இந்த உலகத்தை அளந்துட்டு போனார் பாருங்க. சொல்லாத விஷயமே கிடையாது. நான் ஒரு இதோ உணர்ச்சியினுடைய மிகுதியினால சொல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய என்ன பெரிய தாட் வேணா சொல்லுங்க, நம்ம கம்பன், பாரதி, இளங்கோல ரொம்ப சுலபமாக நம்ம அதை கண்டுகொள்ளலாம். யாருக்கு எவ்விதம் எந்த வடிவில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது அவனுக்குத்தான் தெரியும். எந்த பாதையின் மூலம் எந்த விதத்தில் எந்த மனிதனை அவன் எப்படி விசைப்புடன் இழுக்கிறான் என்பது மனித புத்திக்கு புரியாது. வெவ்வேறு பயணிகளுக்கு வெவ்வேறு பாதைகள். இதை நாம தான் புரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் ஒருத்தர் ஒப்பிட்டு நோக்கி நம்ம துன்பத்திலும் இன்பத்திலும் ஆழ்கிறோம். வேண்டாம். காரணமில்லாமலே கடவுளின் கருணையும் அருளும் கணந்தோறும் பொழிந்து கொண்டே இருக்கிறது. அதை நம்ம பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். சத்சங்கம் என்றால் என்ன? சத்தியமே ஆன கடவுளின் சந்நிதியில் எப்பொழுதும் இருப்பதுதான் என்று முடிக்கிறார்கள். ஆனந்தமயிமா 1981ஆம் ஆண்டு சமாதி அடைந்தார்கள். இங்கே 1896 பிறந்து 1981 சமாதி கொண்டார். இன்றைக்கு பாரத நாட்டு பெண்மணிகளில் 2 பேரை தரிசனம் செய்தோம். ஜனாபாய், மகாராஷ்டிரத்தில் பண்டரிபுரத்தில் வாழ்ந்த ஜனாபாயும், வங்காளத்தில் பிறந்து நிறைய மதுரை வரைக்கும் வந்திருக்காங்க. சுற்றி பார்த்த ஆனந்தமயிமாவையும் நம்ம தரிசனம் செய்தோம். பெண்மையை போற்றுவோம், பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடான்னு பாண்டாம் பாருங்க. கூத்திடுவோமடான். இப்போதான் நாட்டியரங்காவுக்கு ஒரு டான்ஸ் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். சக்தின்ற தலைப்பில் பாரதியார் பாடல்களை வச்சு ஆசைதீர கொட்டி தள்ளிட்டேன். அதில் பிடிச்ச பாரதியார் பாட்டு எல்லாத்தையும் அதில் போட்டு, இந்த டான்ஸ் ஆடுறவங்களுக்கு தமிழ் தெரியாது, அதனால் இல்லை இங்கிலீஷில் ஒரு மொழிபெயர்த்து மொழி பிதுங்கி போச்சு பாரதிய மொழிபெயர்க்கிறதுக்குள்ள பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இப்போ சென்னைக்கு வந்திருக்காங்க, மதுரைக்கு போயிருக்காங்க. எப்போ அந்த சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, தூய வெள்ளை ஆடையிலே இருப்பாங்க. எங்கேயோ லயிச்சிருக்கும், அங்கே இருந்தபடி இங்கே இருந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. அது மாதிரி
அவங்கள பற்றியும் பார்க்க வாய்ப்பு கிடச்சி. இந்த நிகழ்ச்சி நான் சொன்ன மாதிரி அடுத்த மாதத்தோடு நிறைவுக்கு வருகிறது. பெண்மையை போற்றுவோம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. அதே மாதிரி அடுத்த மாதம் அங்கே காமகோட்டி ஹாலில் நடந்து கொண்டிருந்த அதிசயராகம் ஆனந்தராகம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இங்கே நமக்கு அடுத்த நிகழ்ச்சி என்ன? 30ஆம் தேதி காலங்களில் இவங்களை கேட்டால் சொல்லுவாங்க. காலங்களில் அவன் வசந்தம் கண்ணதாஸ் நிகழ்ச்சி. நீங்கள் ஒரு முறை வந்து பார்க்கணும் ஐயா, அதை அங்கே வச்சுருக்கோம். ஜூன் மாத நிகழ்ச்சி. அப்புறம் 27ஆம் தேதி ரசிகரஞ்சனி சபாவில் இலக்கியமும் திரை இசையும்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க. பாரதியும் பட்டுக்கோட்டையும் சேர்ப்பேன், திருநாவுக்கரசரையும் கண்ணதாசனையும் சேர்ப்பேன். அது மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள் அந்த நிகழ்ச்சி. 27ஆம் தேதி ரசிகரஞ்சனி சபாவில் 6லேருந்து 8 மணிக்கு முடிச்சிருவேங்கிற உத்தரவாதம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த நிகழ்ச்சி இருக்குது. அப்புறம் அடுத்த மாத நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொடரும். 18 19 காலங்களில் அவன் வசந்தம் இருக்குது. 25ஆம் தேதி வீரமணி ராஜு கூட இசைக்கவியை கேளுங்கள் என்ற என்னுடைய கவிதைகள் பாடல்கள் சார்ந்த நிகழ்ச்சி இருக்குது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, அது சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ மீண்டும் சந்திப்போம். பெண்மையை போற்றுவோம். Legacy loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.